ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. யூனிட் 1 பார்க்கலாம். நம்பர்ஸ்னால் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கீவேர்ட்ஸ் இதில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? பேர் அப்படின்னா ஜோடி அப்படின்னு சொல்லுவோம். 2 இருக்கும். ஒரு பேர்னா அதில் 2 இருக்கும். அதை நம்ம ஜோடி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆடுனா ஒத்தப்பட எண் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதெல்லாம் பேரா வரலையோ தனியாக ஒன்று மட்டும் இருக்கணும், பேர் இல்லாமல் அப்படி இருந்தால் அதை தான் நம்ம ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் அப்படின்னா பேர் தான். ஸோ பேரா எதெல்லாம் இருக்கோ அதுதான் ஈவன். ஜோடியாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். இரட்டைப்படை எண்கள் அப்படின்னும் சொல்லுவோம். ட்ராவல் த்ரூ பயணம் செய்வோம். பேர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னால் ஜோடி, 2 இருக்கிறது தான் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் பேர்ஸ் ஆர் கிவன் பிலோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தனியாகவே வராது. கண்டிப்பாக இது பேராக தான் வரும். ஏன்னா நமக்கு 2 கால்கள் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக நம்ம ஷூவோ இல்லை செப்பலோ வாங்கினோன்னா 2 செப்பலோ 2 ஷூவோ தான் கொடுப்பாங்க. தனியாக ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அதுவும் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு டிசைன், இது ஒரு டிசைன்லாம் இருக்காது. ரெண்டுமே சேம் டிசைனாக தான் இருக்கும். சரி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நமக்கு செப்பல் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக 2 தான் வரும். இதை தான் நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். 2 சேர்ந்து வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பேரில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஷூ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. கைக்கு போடுவோம் இல்லையா, க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்போவுமே எப்படி தான் வரும்? பேராக தான் வரும். தனியாக ஒன்று நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லேர்ன். ஆடா ஈவன் பார்க்கலாம். ஆட் ஈவன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பேர்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஆட் ஈவன்னா என்னன்னு பார்க்கலாமா? லெட் அஸ் கன்சிடர் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் சேம் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், a set of 2 anklets, a set of 2 bangles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்க்லெட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? கொலுசு. ஓகே, பேங்கிள்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், வளையல். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்கோ இன்னொன்றும் அதே ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சேம் டிசைனில் தான் இருக்கும். இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன்லாம் இருக்காது. ஸோ 2த்துக்கும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் பேங்கிள்ஸ்க்கும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்திருக்கு? 2 தான் நமக்கு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், numbers that can be arranged in 2s completely are called even numbers. அதாவது 2 அரேஞ்ச் பண்ணியிருந்தா அதை தான் நம்ம வந்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிரான்ச்சில் இந்த கிளையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பேர்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. எப்படி இருக்குது? எல்லாமே பேராக இருக்குது. பேர்னா 2ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். எத்தனை பேர் இருக்குது? 1 2 3 பேர்ஸ் இருக்கு இங்க மொத்தமா. பட் டோட்டலா எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப பேரா இருந்தாவே அது ஈவன் நம்பர் தான். இப்ப டோட்டலா என்ன வந்திருக்கு? நமக்கு 6 வந்திருக்கு. அப்ப 6 அப்படின்றதும் ஒரு ஈவன் நம்பர் தான். ஓகே, here 6 birds make 3 sets of 2s. இங்க பாத்தீங்கன்னா இந்த 6 பேர்ட்ஸும் வந்து எத்தனை 2s உருவாக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 sets of 2s வந்து உருவாக்கியிருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் செட், தேர்ட் செட், 3 sets of 2s வந்து உருவாக்கியிருக்கு. அதனால இந்த 6 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஜெக்ட்ஸ் தட் cannot be completely arranged in 2s are called odd numbers. அதாவது 2 அரேஞ்ச் பண்ண முடியலன்னா அதுதான் நம்ம வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்று தனியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர்டு இருக்குது, 5 பேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 2 பேராக இருக்குது, இது 2 பேராக இருக்குது, இதுக்கு பேர் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பறந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் இல்லை, இது தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் அவுட் ஆஃப் 5 பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பேர்ட்ஸ் இருக்காங்க. 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2s எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செட்டு வந்திருக்கு நமக்கு. ஓகே, இது ஒன்று, இது ஒன்று, 2 பேர் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்று தான் இருக்குது. பட் 1 பேர்ட் இஸ் லெஃப்ட். ஒரு பேர்ட் வந்து லெஃப்ட் ஆகுது, இதுக்கு பேர் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் 5 இஸ் அன் ஆட் நம்பர். ஸோ 1 2 3 4 5 வந்து என்னது? ஆட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, group the objects in 2s and find whether they are even or odd. One is done for you அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2s ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஈவனா ஆடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று நமக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கணும். பாருங்க, 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி 5ன்னு போட்டுக்கணும். இப்போ அது ஆடா ஈவனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். பேரா சர்க்கிள் பண்ணணும். ஓகே, செட் அப்படின்னு சொன்னால் 2 இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க,
இது ஒரு பேர், இது ஒரு பேர். பேருக்குள்ள ரெண்டு இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்குள்ள 2 இருக்க மாதிரி சர்க்கிள் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒன்று லெஃப்ட்ல இருக்கு, இதுக்கு வந்து பேர் கிடையாது. இந்த மாதிரி ஒன்று லெஃப்ட் ஆயிடுச்சுன்னா அதை தான் நம்ம ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி இப்போ இங்க பார்க்கலாமா? இப்போ இதுல எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி முதல்ல இங்க போட்டுக்கலாமா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கா? ஸோ நான் இங்கே 10 போட்டுக்கிறேன். இப்போ இந்த 10 வந்து ஈவனா ஆடா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பேராக நம்ம முதல்ல சர்க்கிள் பண்ணிக்கலாம். இது பாருங்க, 2 இருக்கா? ஸோ 2 இருந்தால் ஒரு பேர். ஸோ இதுவும் ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். அப்போ எதுவுமே நமக்கு லெஃப்ட் ஆகலை. ஸோ எதுவுமே லெஃப்ட் ஆகலைன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஆயிடுச்சுன்னா ஆடுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 10 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ இங்கே 7 போட்டுக்கலாம். இப்போ பேராக சர்க்கிள் பண்ணிக்கலாமா? ஸோ இது 2 ஒரு பேரு, இது 2 ஒரு பேரு, இது 2 ஒரு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று லெஃப்ட் ஆயிடுச்சு. லெஃப்ட் ஆனால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7 பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 ரோபர்ட்ஸ் இருக்கா? ஸோ நம்ம இங்கே 8 போட்டுக்கலாம். ஸோ பேராக சர்க்கிள் பண்ணிக்கலாமா? ஒரு பேரில் எத்தனை இருக்கணும்? 2 இருக்கணும். ஸோ 1 2 இருக்கா? செகண்ட் பேர், தேர்ட் பேர், ஃபோர்த் பேர். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் எதுவுமே கிடையாது இல்லையா? எதுவுமே பேலன்ஸ் இல்லை, ஒன்று தனியாக நிற்கல. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 8 வந்து ஒரு ஈவன் நம்பர். சரி, இதில் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 13 வந்து ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? பேராக சர்க்கிள் பண்ணிக்கலாமா? இது பாருங்கள், இது 2 இருக்கா? இது ஒரு பேரு, இது 2 இருக்கா? இது ஒரு பேரு, இது 2 இருக்கா? இது ஒரு பேரு. அதே மாதிரி இது 2 இருக்கு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு. ஆனால் பாருங்க, ஒன்று லெஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்று லெஃப்ட் ஆனால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 13 ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, learn. Let us arrange the given seeds in twos according to the number and check whether they are odd or even அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1ல இருந்து 20 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சீட்ஸ்னா விதைகளை வந்து 2 2வா அரேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1னா ஒரே ஒரு சீட் வைக்க போகிறாங்க, 2னா 2 சீட்ஸ், 3னா 3 சீட்ஸ் வைக்க போகிறாங்க. ஆனால் பேராக வைக்க போகிறாங்க. அதாவது 2 தனியாக, அப்புறம் ஒன்று தனியாக நமக்கு வந்துடும் 3 அப்படின்னு சொல்லும் போது. ஸோ பேராக 2 வந்து அரேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா எப்படின்னா அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வந்து அது ஈவனா ஆடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரே ஒரு சீடு தான் அங்கே வைக்க முடியும். இப்போ 1 வந்து இது பேர் இல்லாமல் இருக்குது, இன்னொன்று இல்லை இல்லையா? ஸோ பேர் இல்லாமல் இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை ஆட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, 2ன்னு சொல்லும் போது 2 சீட்ஸ் வைக்கிறோம். இப்போ இதில் நமக்கு ஒரு பேர் இருக்குது, 2 இருந்தால் நம்ம பேருன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது வந்து பேராக இருக்கிறதுனால ஈவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 வச்சிருக்கோம். இதில் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர், 2 இருக்கு இல்லையா? இது ஒரு பேர். இப்போ இது ஒன்று லெஃப்ட் ஆயிருக்கு. ஸோ லெஃப்ட் ஆனால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 4 சீட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பேராக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை பிரிச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் எதுவுமே இல்லை, அப்போ இதை ஈவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5ன்னு சொல்லும் போது 5 சீட்ஸ் வச்சிருக்காங்க, பேராக வைக்கணும். ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர், அப்போ ஒன்று லெஃப்ட் ஆகுது, அதனால ஆட். ஸோ அதே மாதிரி 6ன்னு சொல்லும்போது 6 சீட்ஸ் வச்சிருக்காங்க. இதில் பேர் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கு. அப்போ இதை நம்ம ஈவன் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா எதுவுமே லெஃப்ட் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 1 2 3 ஆனால் ஒன்று என்ன ஆச்சு? நமக்கு லெஃப்ட் ஆயிடுச்சு, அதனால ஆடுன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது எல்லாமே நமக்கு பேரா தான் இருக்கு, லெஃப்ட் எதுவுமே இல்லை, அதனால ஈவன் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று லெஃப்ட் ஆயிடுச்சு, அதனால இது நம்ம ஆட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேராக சர்க்கிள் பண்ணிக்கலாம், எதுவுமே லெஃப்ட் ஆகலை, அதனால ஈவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11 பார்த்தீங்கன்னா 11 சீட்ஸ் வச்சுருக்காங்க, பேராக சர்க்கிள் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று லெஃப்ட் ஆகுறதுனால இது ஆட் அப்படின்னு சொல்லலாம். 12 சீட்ஸ் வச்சுக்கலாம், பேராக வச்சுட்டு சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே லெஃப்ட் ஆகலை, அதனால ஈவன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேராக வச்சுட்டு 2 சர்க்கிள் பண்ணும்போது ஒன்று லெஃப்ட் ஆகுறதுனால ஆட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணி பாருங்கள், நமக்கு எதுவுமே லெஃப்ட் ஆகலை, அதனால இது ஈவன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று லெஃப்ட் ஆகுது, அதனால இது ஆட். இங்கே அதே மாதிரி சர்க்கிள் பண்ணி பாருங்கள், நமக்கு எதுவுமே வந்து லெஃப்ட் ஆகலை, அதனால இது ஈவன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு
ஒன்றே ஒன்று லெஃப்ட் ஆகுது, அதனால இது ஆட். இங்கே எதுவுமே நமக்கு லெஃப்ட் ஆகல. அப்படியே பார்த்தாவே தெரியுதா உங்களுக்கு? சர்க்கிள் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது, நீங்கள் பார்த்தவொடனே கூட சொல்லிடலாம். இப்போ இதை பார்த்தவொடனே தெரியுது எல்லாமே பேராக இருக்குது, எதுவுமே லெஃப்ட் ஆகல, அதனால இது வந்து ஈவன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்றே ஒன்று பேர் இல்லாமல் இருக்குது, அதனால இதை ஆட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இது எல்லாமே நமக்கு வந்து பேராக இருக்குது, அதனால ஈவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் வந்ததா, அப்புறம் ஈவன், அப்புறம் ஆட், அப்புறம் ஈவன், அப்புறம் ஆட் ஈவன். அப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க, ஆட் ஈவன் ஆட் ஈவன் ஆட் ஈவன், ஒன்று விட்டு ஒன்று ஆட் வந்திருக்கு, ஒன்று விட்டு ஒன்று ஈவன் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆடுனா அதுக்கு அடுத்த நம்பர் கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஒன்று விட்டு ஒன்று தான் கரெக்டாக அந்த சீரீஸ் வரும் பாருங்கள். ஆட் ஆட் ஆட்னா இப்போ நடுவில் ஒன்று விட்டு விட்டு ஒன்று வருது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் நம்பரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரம் த அபவுட் டேபிள் we can conclude that the numbers 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 and so on have one set of seats that cannot be arranged in twos and they are called odd numbers. இங்க பாத்தீங்கன்னா 1, 3, இங்க பாருங்க 1, 3, 5, 7, 9, அதுக்கப்புறம் 11, 13. நான் ஒன்று விட்டு சொல்கிறேன். அதாவது எங்கெல்லாம் ஆடு வந்திருக்கோ அதெல்லாம் மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆடு வந்திருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று லெஃப்ட் ஆயிருக்கு. அதை வந்து 2ஆக நம்மளால் வைக்க முடியாது, 2 2s வைக்க முடியாது. அதனால நம்ம வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, த நம்பர்ஸ் 2, 4, 6, 8. இப்போ இங்கே பாருங்க ஈவன் வந்திருக்க நம்பர்லாம் பாருங்க, 2, 4, 6, 8, 10. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராக வந்திருக்கு. ஹேவ் all the seats arranged in twos. எல்லாமே 2 2வா அரேஞ்ச் பண்ணியாச்சு. and hence they are called even numbers. அதனால தான் இதை even numbers அப்படின்னு சொல்கிறோம். look at the odd numbers given above. so odd numbers இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. these numbers have any one of the numbers 1, 3, 5, 7 and 9 in the ones place. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ones place பாருங்க. ஸோ ones place அப்படின்னா என்ன, இந்த லாஸ்ட்டில் வரதை நம்ம ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே எழுதுறது டென்ஸ்ன்னு சொல்லுவோமா. இப்போ 23 அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் பிளேஸில் எது இருக்குது, 3 தானே இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட்ல வர நம்பரை தான் நம்ம ஒன்ஸ் பிளேஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸ்லாம் பாருங்க, இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்டா ஒரே ஒரு நம்பரா இருக்கிறதுனால இதுதான் ஒன்ஸ் பிளேஸ். நம்ம இங்கே தான் அதை எழுதுவோம் இல்லையா. ஸோ இது எப்படி இருக்கு, 1, 3, 5, 7, 9 இருக்கு. அதே மாதிரி இப்போ இது 2 டிஜிட் இருக்கு, அப்போ லாஸ்ட்ல வர்றது தான் நமக்கு ஒன்ஸ் பிளேஸ். இதெல்லாம் பாருங்க, இதுவும் எப்படி இருக்கு, 1, 3, 5, 7, 9 தான் இருக்கு. ஸோ 1, 3, 5, 7, 9 வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த லுக் அட் த ஈவன் நம்பர்ஸ் கிவன் அபோவ், இந்த ஈவன் நம்பர்ஸை வந்து பார்க்க சொல்றாங்க. these numbers have any one of the numbers 2, 4, 6, 8 and 0 in their ones place. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்ஸ் பிளேஸ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 4 நம்பரை எடுத்துக்கோங்க, இது வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பர் தான். ஸோ 2, 4, 6, 8ன்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டிஜிட் நம்பர். அப்போ இதுக்கு ஒன்ஸ் பிளேஸ் எது, இங்கே லாஸ்ட்ல வர நம்பர் தான் ஒன்ஸ் பிளேஸ். ஸோ பாருங்க 0, 2, 4, 6, 8, 0. ஸோ இந்த மாதிரி 2, 4, 6, 8, 0ன்னு வந்துச்சுன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, அப்போ 2 வந்து இங்கே போடலை, 2 வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 4 ஸ்கிப் பண்ணிட்டு 5 வந்திருக்கு, 6 ஸ்கிப் பண்ணி 7 வந்திருக்கு, 8 ஸ்கிப் பண்ணி 9 வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று விட்டு ஒன்று தான் வந்து என்ன வந்திருக்கும், ஆட் வரும்னு சொன்னேன். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ 1, 3, 5, 7, 9லாம் ஒன்ஸ் பிளேஸில் வந்தால் அது ஆட் நம்பர்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கிப் ஆயிருக்கு, 4 வந்திருக்கு, 5 ஸ்கிப் ஆயிருக்கு, 6 வந்திருக்கு. ஸோ ஒன்று விட்டு ஒன்று வந்திருக்கு. 2, 4, 6, 8, 0லாம் ஒன்ஸ் பிளேஸில் வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு 2 டேபிள் தெரியும் இல்லையா. ஸோ ஆடா ஈவனாக கண்டுபிடிக்கணும்னா அந்த 2 டேபிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டேபிளில் வர்றது தான் இங்கே எல்லாமே வரும். ஸோ 2 டேபிளில் இருக்கிறது வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்துச்சுன்னா அதை நம்ம ஈவன் நம்பர் சொல்லுவோம். ஸோ 2 டேபிளில் இருக்கிறது வரலன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே 2 டேபிளில் இருக்கிறது இல்லை, அதனால 2 டேபிள் இருக்கிறது வரலன்னா அது ஆட் நம்பர் சொல்லுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. besides we can observe that odd and even numbers come alternatively அப்படின்னா பாருங்களேன், இது பாருங்க, ஆடு ஈவன். ஸோ இது மாதிரி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்டர்னேட்டிவ்லி அப்படின்னு சொல்லுவோம். எது வந்திருக்கு, ஆட் ஈவன் வந்திருக்கு. கேம் This game is played by 2 players using tamarind seeds. அதாவது 2 பிளேயர் வந்து இந்த கேம் விளையாடணும். எதை யூஸ் பண்ணி விளையாட போகிறாங்கன்னா tamarind seeds. tamarind seedsனா புளிக்கொட்டை அப்படின்னு அர்த்தம். First, the tamarind seeds are made into 2 equal groups. அந்த tamarind seeds வந்து 2 equal groups வந்து பிரிச்சிடணுமா, தனித்தனியாக 2 குரூப்பாக பிரிச்சிடணும். ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு ஒரு குரூப், செகண்ட் பிளேயருக்கு ஒரு குரூப். Let player 1 take a handful of seeds from one of the groups and player to guess whether the number of seeds in his hand is
ஆட் ஆர் ஈவன். இப்போ பிளேயர் 1 என்ன பண்ணணும், அவர்கிட்ட இருக்கு இல்லையா அந்த சீட்ஸ்லேருந்து ஹேண்ட் ஃபுல்லாக, அதாவது கை ஃபுல்லாக என்ன பண்ணிடணுமா, சீட்ஸை எடுத்துக்கணுமா. அப்போ பிளேயர் 2 என்ன பண்ணணும், அது ஆடா இல்லை ஈவனான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி சொல்லணுமா. இப்போ அவர் சொல்லிட்டாரு ஒன்று. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் பிளேயர் 2 gives the answer as odd or even, player 1 arranges the seeds that are in his hands in twos to check the answer. இப்போ என்ன பண்ணணும், அவர் ஆடோ ஈவனோ ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு பிளேயர் 2. பிளேயர் 1 என்ன பண்ணணும்னா அவர் கையில் இருக்கிறதா 2-2 அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். சரியா, இப்போ 2-2 அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே 2-2 இருந்துச்சுன்னா அது ஈவன், இல்லை ஏதாவது ஒன்று லெஃப்ட் ஆயிடுச்சுன்னா அது ஆட் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இஃப் த கெஸ் மேட் பை த பிளேயர் 2 இஸ் ரைட், பிளேயர் 1 gives all to the seeds in his hand to player 2 and the chance of playing passes to player 2. இப்போ player 2 சொன்னது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ player 2 வந்து ஆட் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இப்போ இங்கே ஆடுன்னு வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும், player 1 வந்து அவர் கையில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதை மொத்தமாக எடுத்து பிளேயர் 2 கிட்ட கொடுத்துடணுமா. அது இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் யார் விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் 2 தான் விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் த கெஸ் மேட் பை த பிளேயர் 2 இஸ் ராங், பிளேயர் 2 ஹேஸ் டு கிவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு பிளேயர் 1 அண்ட் த நெக்ஸ்ட் சான்ஸ் டு பிளேயிங் வில் பி கிவன் டு பிளேயர் 1. இப்போ அவர் கெஸ் பண்ணது வந்து ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிளேயர் 2 வந்து ஆடுன்னு சொன்னார் இல்லையா, ஆனால் ஆடு வராமல் அது ஈவனாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார் இங்கே தப்பாக சொன்னாங்க, பிளேயர் 2 தானே தப்பாக சொன்னார். அவர் என்ன பண்ணணும்னா பிளேயர் 1 கையில் எத்தனை சீட்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அவர்கிட்ட இருக்கிற சீட்ஸை வந்து பிளேயர் 1 கிட்ட கொடுத்துடணுமா. பிளேயர் 1 தான் நெக்ஸ்ட்டும் வந்து விளையாட்டை கண்டினியூ பண்ண போறாரு. த கேம் கண்டினியூஸ் லைக் திஸ் அண்ட் த பிளேயர் வித் மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வின்ஸ் த கேம். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா, யார்கிட்ட நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க பிராக்டிஸ். Circle the odd number and draw box for the even number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட் நம்பரா இருந்தா சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்பரா இருந்தா பாக்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க நமக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் ஆடா ஈவனாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் தான் பார்க்கணும். இது தானே ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர். ஸோ இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். நம்ம எது பார்க்கணும், ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் தான் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆட் நம்பருக்கு என்னெல்லாம் இருக்கணும், 1, 3, 5, 7 and 9. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் வரதெல்லாம் வரணும். 2, 4, 6, 8, லாஸ்ட்டு 10 போடக்கூடாது, 0 அப்படின்னு போடணும். ஏன்னா ஒன்ஸ் பிளேஸ் ஒரு நம்பர் தானே வரும். ஸோ இங்கே 0 தான் போடணும். இப்போ பாருங்கள், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா ஆட் நம்பருக்கு, 2 வந்து இங்கே வராது, 2 ஸ்கிப் ஆகிடும். அப்புறம் இங்கே 4 வராது, இங்கே 6 வராது, இங்கே 8 வராது. ஸோ ஒரு நம்பராக ஸ்கிப் ஆகிட்டு வரும். இதை நம்ம ஆடுன்னு சொல்லுவோம். ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் வரது எல்லாமே வந்து ஈவன் நம்பர் சொல்லுவோம். ஸோ 2 டேபிளில் எதெல்லாம் வரலையோ அது ஆட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எழுதி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் வந்திருக்கு பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் 1 வந்திருக்கா. ஸோ 1 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா. ஸோ அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆடாக இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஆட் நம்பர், அதனால நான் இதை சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்கா. ஸோ 4 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அது வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் அதுக்கு பாக்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஈவன் நம்பர்னால நான் இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்கா. ஸோ 5 எங்கே இருக்குது, இது வந்து ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பராக இருந்தால் சர்க்கிள் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 2 இருக்கா. ஸோ 2 பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும், பாக்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 9 கொடுத்துருக்காங்க. 9 வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்தால் அது ஆட் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாம். 7 கொடுத்துருக்காங்க. 7 வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்தால் அதுவும் ஆட் நம்பர். ஸோ அதையும் சர்க்கிள் பண்ணிக்கலாம். 11 இதில் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 வந்தால் அதுவும் ஆட் நம்பர், இதையும் சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 வந்திருக்கு. 8 இங்கே இருக்கா, இது ஈவன் நம்பர். ஸோ இதுக்கு நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், 0. ஸோ 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது. ஸோ 7 வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்துச்சுன்னா அது நம்ம ஆடுன்னு சொல்லுவோம். ஸோ ஆட் நம்பர் வந்து என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது. 7 ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஆடு. ஸோ ஆடாக இருந்தால் சர்க்கிள் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் 6 வந்திருக்கு. ஸோ 6 வந்தால் அது வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம பாக்ஸ் போட்டுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் 4 வந்திருக்கா. ஸோ 4 வந்தால் ஈவன் நம்பர். ஸோ பாக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் 7. ஸோ 7 வந்து ஆட் நம்பர். ஸோ சர்க்கிள். இங்கே பாருங்கள் 6 வந்திருக்கு. ஸோ 6 வந்து ஈவன் நம்பர், அதனால பாக்ஸ். ஸோ இங்கே வேணால் போட்டு வச்சுக்கோங்க, இங்கே பாக்ஸு, இங்கே சர்க்கிள் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 9. ஸோ 9 பார்த்தீங்கன்னா ஆட் வந்தால் சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 5. ஸோ 5 வந்து ஆட் வந்தால் சர்க்கிள். ஸோ இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது. ஸோ 2 வந்தால் ஈவன், அதுக்கு பாக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் 1. ஸோ 1 பார்த்தீங்கன்னா ஆடு, சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 8 பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் நம்பர், அதுக்கு பாக்ஸ்.
ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இங்கே 6 வந்தால் ஈவன், அதுக்கு என்ன பண்ணணும், பாக்ஸ் போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 1 இருக்கா, 1 வந்தால் அது ஆடு, அப்போ சர்க்கிள் பண்ணிக்கலாம். 3 வந்திருக்கு, 3யும் ஆடு, அப்போ சர்க்கிள் பண்ணலாம். 0 வந்திருக்கு, 0 வந்தால் ஈவன், அப்போ அதுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் நம்பர், ஸோ இங்கே பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ 4 பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், பாக்ஸ். நெக்ஸ்ட் 1 வந்தால் ஆட் நம்பர், சர்க்கிள். 3 வந்தாலும் ஆட் நம்பர், சர்க்கிள். நெக்ஸ்ட் இங்கேயும் 3 தான், அப்போ இதுவும் ஆட் நம்பர், சர்க்கிள். இங்கே 2 பாருங்கள், 2 வந்தால் ஈவன் நம்பர், அப்போ என்ன பண்ணணும், பாக்ஸ் போடணும். 4 வந்தாலும் ஈவன் நம்பர் தான், 6 வந்தாலும் ஈவன் நம்பர் தான், அப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன வந்துடும், பாக்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 8 வந்தால் ஈவன் நம்பரா, ஸோ இங்கேயும் 1s பிளேஸில் 8 வந்திருக்கா, இதுவும் ஈவன் நம்பர். இங்கே பாருங்கள் 3 வந்திருக்கு, 3 வந்து ஆட் நம்பரா, அப்போ சர்க்கிள் பண்ணிக்கலாம். இங்கே 6 வந்திருக்கா, 6னா ஈவன் நம்பரா, அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 6 வந்திருக்கா, அப்போ இதுவும் பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 9 வந்திருக்கு பாருங்கள், அப்போ ஆட் நம்பரா, அப்போ சர்க்கிள் பண்ணிக்கலாம். 2 வந்தால் ஈவன் நம்பர், அப்போ இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். 7 வந்ததுன்னா ஆட் நம்பர், அப்போ இதுக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் தி நெக்ஸ்ட் 5 ஈவன் நம்பர்ஸ். ஸோ இங்கே நமக்கு 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, இதுக்கு அடுத்து வர ஈவன் நம்பரை எழுத சொல்லியிருக்காங்க. சரி இப்போ பாருங்கள் 24 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இது பக்கத்தில் வர நம்பர் கண்டிப்பாக என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, ஆட் தான் இருக்கும். இதுக்கு நெக்ஸ்ட் வர நம்பர் ஆடாக இருக்கும், ஸோ அதை எழுதலை, ஈவன் நம்பர் தான் நம்ம எழுத போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 26 எழுதியிருக்காங்க, அப்போ நெக்ஸ்ட் வர நம்பர் 27 வந்து ஆடாக இருக்கும், அது எழுதக்கூடாது. 28 எழுதணும். அப்போ ஒரு நம்பராக ஸ்கிப் பண்ணி எழுதிட்டோம்னா நமக்கு ஈவன் நம்பர் வந்துடும். அப்போ 29 ஆஃப்டர் என்ன வரும், 29 எழுதக்கூடாது, 30 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 31 எழுதக்கூடாது, 32, 33 எழுதக்கூடாது, 34, 35 எழுதக்கூடாது, 36. ஓகே புரியுதுங்களா, ஒன்றா ஸ்கிப் பண்ணி எழுதிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு ஈவன் நம்பர். பாருங்கள் லாஸ்ட் பேஜில் பாருங்களேன், 8, 0, 2, 4, 6 நமக்கு ஈவன் நம்பர் தான் வந்திருக்கு. சரி நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 40 கொடுத்துருக்காங்க, 41 வந்து ஆட் நம்பர், அது எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் 42 கொடுத்துருக்காங்க, அப்போ 43 ஆட் நம்பர், அதை எழுதக்கூடாது. 44 ஒரு நம்பராக ஸ்கிப் பண்ணி எழுதிக்கோங்க. 45 எழுதக்கூடாது, 46, 47 எழுதக்கூடாது, 48, 49 எழுதக்கூடாது, 50, 51 எழுதக்கூடாது, 52. அவ்வளோதான், ஒன்றா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. ஸோ ஈவன்னா பேர் 2 இல்லையா, அதனால் 2 ஃபிங்கர்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 88, 90, இப்போ என்ன பண்ணணும்னா 90 ஆஃப்டர் சொல்லணும். 91, 92, இங்கே 92 போட்டுக்கலாம். இப்போ 92 ஆஃப்டர் சொல்ல போகிறோம். 92 ஆஃப்டர் 93, 94, 94 ஆஃப்டர் சொல்ல போகிறோம். 95, 96, 96 ஆஃப்டர் சொல்லணும். 97, 98, 98 ஆஃப்டர் 99, 100. ஸோ இப்படியும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே இது வந்து 2 ஃபிங்கர்ஸ் தான் வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள் 8 இருக்குது, அதுக்கப்புறம் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஆஃப்டர் 11, 12, 12 ஆஃப்டர் 13, 14, 14 ஆஃப்டர் 15, 16, 16 ஆஃப்டர் 17, 18, 18 ஆஃப்டர் 19, 20. ஓகே ஸோ அதே மாதிரி 68 ஆஃப்டர் 69, 70, 70 ஆஃப்டர் 71, 72, 72 after 73, 74, 74 after 75, 76, 76 after 77, 78. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ரைட் தி நெக்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து ஆட் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஃபிங்கர்ஸ் தான் இருக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் 7க்கு அப்புறமா 8 வருமா, 8 வந்து ஒரு ஈவன் நம்பர், ஸோ அதை இங்கே எழுதக்கூடாது. அதாவது பக்கத்தில் வர்றது ஆப்போசிட்டில் வர சொன்னால் இது ஆடுனா இது பக்கத்தில் வர்றது ஈவனாக இருக்கும், ஸோ அதை நம்ம எழுத மாட்டோம், ஏன்னா நம்ம ஆட் நம்பர் தான் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் வர்றது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஆடாக இருக்கும். அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் வர்றது ஈவன் நம்பர், அதை எழுதக்கூடாது இல்லையா. ஸோ பாருங்கள் 2 ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. 9 ஆஃப்டர் 10, 11, 11 after 12, 13, 13 after 14, 15, 15 after 16, 17, 17 after 18, 19. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 1s பிளேஸில் நமக்கு எல்லாமே 1, 3, 5, 7, 9 தான் வரும். ஸோ அப்படி வந்தால் தான் அதை நம்ம ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 23 after 24, 25, 25 after 26, 27, 27 after 28, 29, 29 after 30, 31, 31 after 32, 33. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் 85 கொடுத்துருக்காங்க இல்லையா. 85 after 86, 87, 87 after 88, 89, 89 after 90, 91, 91 after 92, 93, 93 after 94, 95. ஸோ ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு 51 கொடுத்துருக்காங்க. 51 after 52, 53, 53 after 54, 55, 55 after 56, 57, 57 after 58, 59, 59 after 60, 61. நெக்ஸ்ட் பாருங்க 73 கொடுத்துருக்காங்க இல்லையா. 73 after 74, 75,
75 after 76, 77. 77 after 78, 79. 79 after 80, 81. 81 after 82, 83. அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை திஸ். ரம்யா வாண்ட்ஸ் டு ஃபார்ம் ஆல் பாசிபிள் 2-digit numbers using only the odd numbers. Help her to form 2-digit numbers using 1, 3, 5, 7, 9. ஸோ ரம்யாவுக்கு வந்து 2-digit நம்பரை ஃபார்ம் பண்ணணுமா, அதுவும் அது எப்படி இருக்கணும்னா வெறும் ஆட் நம்பராக மட்டும்தான் இருக்கணுமா. ஸோ இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி 2-digit நம்பரை மேக் பண்ண சொல்கிறாங்க, அதுவும் அது ஆட் நம்பராக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் இந்த நம்பர்லாம் வந்து நம்ம ஆட் நம்பர் தானே சொல்லுவோம். ஸோ அந்த நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, 1, 3, 5, 7, 9. ஓகே, இப்போ இதில் எது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர், சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 போட்டுக்கோங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது எல்லாமே திரும்பியும் ரிப்பீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 1, அது பக்கத்தில் 1 போட்டுக்கோங்க. திரும்பியும் இந்த 1 தான் போட்டுக்க போகிறோம். செகண்ட் நம்பர் என்ன 3, ஓகே, திரும்பியும் இந்த 1 தான் போட்டுக்க போகிறோம். தேர்ட் நம்பர் என்ன 5, திரும்பியும் 1 தான் போட்டுக்க போகிறோம். ஃபோர்த் நம்பர் என்ன 7, திரும்பியும் 1 தான் போட போகிறோம். லாஸ்ட் நம்பர் என்ன 9, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்பர் இல்லை இல்லையா, அதோட 1 வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்கா. ஸோ நான் 3 போட்டுக்கிறேன். டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இருக்கா. அப்போ 5 தான் வரணும். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்பர் 3 போட்டுக்கோங்க, 5 போட்டு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் இது பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 இங்கே 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 இங்கே 3 போடுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது 5, அதுக்கப்புறம் என்ன இருக்குது 7, அதுக்கப்புறம் 9. ஃபினிஷ்டா. இப்போ 1ம் 3ம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது 5. 5 வந்து 5 லைன்ஸில் போட்டுக்கோங்க. 5 தான் நம்ம எழுத முடியும், அதுக்கு மேலே எழுத முடியாது. ஸோ நான் 5 போட்டேன். 1, 2, 3, 4, 5 போட்டேன். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் லைனாக எழுதிடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து 1, அதுக்கப்புறம் இங்கே 3, அதுக்கப்புறம் இங்கே 5, அதுக்கப்புறம் இங்கே 7, அதுக்கப்புறம் இங்கே 9. ஓகே, இப்போ 5 வரைக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 5 இடத்துல போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 பிளேஸ்லஸில் நான் 7 போட்டாச்சு. இப்போ ஒன்று அடுத்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 5, அப்புறம் 7, அப்புறம் 9. இப்போ நான் எது வரைக்கும் போட்டாச்சு, 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக 9. ஸோ இந்த 5 லைன்ஸ்லையும் 9 போட்டுக்கோங்க. இப்போ ஒன்று அடுத்து எழுதிக்கலாம். 1, அப்புறம் 3, அதுக்கப்புறம் 5, அப்புறம் 7, லாஸ்ட்டாக 9. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆட் நம்பர்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தேர் ஆர் டேஷ் நம்பர் ஆஃப் ஆட் 2-digit நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை ஆட் நம்பர் 2-digit நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கவுண்ட் பண்ணலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஸோ நம்ம இங்கே 25 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கவிதா வாண்ட்ஸ் டு ஃபார்ம் ஆல் பாசிபிள் 2-digit numbers using only even numbers. ஸோ இதுதானே ஈவன் நம்பர்ஸ். ஒன் பிளேஸில் இது வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்ப் her to form 2-digit numbers using 0, 2, 4, 6, 8. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஈவன் நம்பரை ஃபார்ம் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 2-digit நம்பராக இருக்கணுமா. யாருக்கு, கவிதாக்கு. ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 2-digit நம்பர்னா முதல் நம்பர் 0வாக இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் 0, 2 நான் எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 0வாக இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இது பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் வரும். 2ன்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஜிட் தான் இல்லையா. 2 டிஜிட்னா 2 நம்பர் இருந்தால் தான் அது 2 டிஜிட். இப்போ 0க்கு வேல்யூன்னு இல்லை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 2 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ ஒரு டிஜிட் தான் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 0 போடக்கூடாது. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே 2 போட்டுக்கலாம். ஓகே, 1, 2, 3, 4, 5 இருக்கா. அப்போ 5 டேஷில் வந்து என்ன பண்ணிடலாம், 2 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு நம்பராக எடுத்து எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 4, 6, 8. பாருங்கள், 2, 4, 6, 8 ஃபினிஷ்டா. இப்போ நம்ம 2 ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4. ஓகே, 4 வந்து 5 லைன்ஸில் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், 0, 2, 4, 6, 8 லைனாக எடுத்து எழுதிக்கலாம். 0, 2, 4, 6, 8 ஃபினிஷ்டா. இப்போ 4 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 6. ஸோ 6 வந்து 5 லைன்ஸில் போட்டுக்கோங்க. லைனாக எடுத்து எழுதிக்கலாமா. 0, 2, 4, 6, 8 ஃபினிஷ்டா. இப்போ நம்ம 6 முடிச்சாச்சு. லாஸ்ட் என்ன இருக்குது, 8. ஸோ 8 வந்து 5 லைன்ஸில் எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், 0, 2, 4, 6, 8 எழுத போகிறோம். 0, 2, 4, 6, 8 ஃபினிஷ்டா. தேர் ஆர் டேஷ் நம்பர் ஆஃப் ஈவன் 2-digit நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ 20 இங்கே போட்டுக்கலாம். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் பாருங்க ப்ளஷர் டைம் நம்பர் சார்ட் 1 to 99 1லேருந்து 99 வரைக்கும் நமக்கு இங்கே நம்பர் சார்ட் கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் த நம்பர் சார்ட் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின். இதை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் ஆல் த ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 30 and 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிட்வீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படின்னு அர்த்தம். எதுக்கும் நடுவில் 30க்கும் 60க்கும் நடுவில். அப்போ 30யும் எடுக்கக்கூடாது 60யும் எடுக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருந்தாவே அது பக்கத்தில் இருக்க ரெண்டு நம்பருமே நம்ம எடுக்கவே கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ நடுவில் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன நம்பர் எடுக்கணும்? இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 31. அப்போ 31ல இருந்து எது வரைக்கும் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன 59. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம நம்பர் எடுக்க போகிறோம். அதுக்குள்ள இருக்கிற ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்க போறோம். ஓகே, எல்லா நம்பர்ஸும் எடுக்கக்கூடாது, ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான். ஸோ 31லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? 31 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 31 நம்ம எழுதணும். ஓகே, ஸோ 31 கண்டிப்பாக ஒரு ஆட் நம்பர் தான். ஏன்னா நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் 1 3 5 7 9 வந்தால் அது ஆட் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ஒன்ஸ் பிளேஸில் நமக்கு 1 வந்திருக்கா, அப்போ இது கண்டிப்பாக ஆட் நம்பர் தானே. அப்போ இங்கே 31 எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து வர நம்பர் பாருங்கள், நமக்கு 33 தான் ஆடாக இருக்கும். ஏன்னா 32 வந்து இங்கே 2 வந்துச்சு. 2 வந்தால் ஈவன் இல்லையா? ஸோ அதுவும் பக்கத்தில் வர நம்பர் ஈவனாக தான் இருக்கும். ஆடுனா அது பக்கத்தில் ஈவனாக தான் இருக்கும். அப்போ அது அடுத்த நம்பர் என்ன 33. அப்போ இங்கே என்ன எழுதணும் 33. அப்புறம் ஒன்று விட்டுருங்க, இது எழுதிக்கோங்க 35. ஸோ இது ஆட் நம்பராக இருக்கும். அப்போ 36 விட்டுருங்க, ஏன்னா இது ஈவன் நம்பர். 37 எழுதிக்கலாம். ஸோ 38 விட்டுட்டு 39. நெக்ஸ்ட்டு 40 எழுதக்கூடாது 41. நெக்ஸ்ட்டு 42 எழுதக்கூடாது 43. நெக்ஸ்ட்டு 44 எழுதக்கூடாது 45. நெக்ஸ்ட்டு 46 எழுதக்கூடாது 47. நெக்ஸ்ட்டு 49. நெக்ஸ்ட்டு 51. நெக்ஸ்ட்டு 53. நெக்ஸ்ட்டு 55. நெக்ஸ்ட்டு 57. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 59. ஏன்னா நம்ம 59 வரைக்கும் தான் எழுதணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 60 எழுதக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் தான். ஸோ 59 வரைக்கும் நமக்கு என்னவா இருக்கும்? அது ஆடாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் ஆல் த ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 70 and 99. பிட்வீன் அப்படின்னு சொன்னால் நடுவில்னு சொல்லியிருக்கேன். அப்போ 70 எழுதக்கூடாது 99 எழுதக்கூடாது. இதுக்கு அடுத்த நம்பர் இதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் எழுதணும். ஓகே, அதுவும் ஈவன் நம்பர் மட்டும் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் 71 இல்லையா? இது வந்து ஆட் நம்பர். பாருங்க ஒன்ஸ் பிளேஸில் 1 வந்திருக்கு, அப்போ இது எழுதக்கூடாது. இதுக்கு அடுத்து பாருங்க 72 இருக்குது. ஸோ 72 எழுதிக்கலாம். எது வரைக்கும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 99க்கு முன்னாடி நம்பர் 98. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இது எழுதக்கூடாது, அப்போ இது எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட் நம்பர், இது எழுதக்கூடாது, இது எழுத போகிறோம். 74 எழுத போகிறோம். அதுக்கப்புறம் 75 எழுதக்கூடாது 76. அதுக்கப்புறம் இது எழுதக்கூடாது, இது 78. நெக்ஸ்ட்டு 79 எழுதக்கூடாது 80. நெக்ஸ்ட் 81 எழுதக்கூடாது 82, 84, 86, 88, 90, 92, 94, 96. லாஸ்ட்டாக என்ன எழுதணும்? 98 வரைக்கும் எழுதணும். ஏன்னா 99 கொடுத்துருக்காங்களே, இதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் நம்ம எழுதிக்க முடியும். ஸோ 98 வரைக்கும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் ஆல் த ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 40. 1க்கும் 40க்கும் நடுவில் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 40யா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? பிட்வீன் சொன்னால் இதுவும் எழுதக்கூடாது, இதுவும் எழுதக்கூடாது. அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? இதுக்கு அடுத்த நம்பர் 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர், நமக்கு ஆட் நம்பர் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் எழுதக்கூடாது. அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் ஆட் நம்பர். ஸோ 3னா அதுக்கு அடுத்து வரது ஈவன் நம்பர், இதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 5 தான். ஸோ 6 எழுதக்கூடாது 7, 8 எழுதக்கூடாது 9, அப்புறம் 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37, 39 வரைக்கும் வரும். ஏன்னா நமக்கு வந்து 40 எழுதக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன 39. இதுதான் வந்து ஆட் நம்பர். ஸோ இது வரைக்கும் எழுதி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 கலர் த நம்பர்ஸ் பை ஸ்கிப் கவுண்டிங் இன் டென்ஸ். வாட் கேன் யூ சே அபவுட் தீஸ் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 10னா 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸ்கிப் கவுண்டிங் பை டென்ஸ் அப்படின்னு சொன்னால் 10 ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து 10 ஸ்கிப் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்போ இங்கே தான் வரும். ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்கிப் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்கிப் ஆகும். ஸோ 10 இப்படி தான் ஸ்கிப் ஆகிட்டு இந்த லைன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நமக்கு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை வந்து கலர் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக அப்படியே கலர் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் கலர் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் கேன் யூ சே அபவுட் தீஸ் நம்பர்ஸ்? இந்த நம்பர்ஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த நம்பர்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், 0. இங்கே எல்லாமே ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 0 இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதை ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ எல்லாமே ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்கிறதுனால ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கலர் தி ஆட் நம்பர்ஸ் இந்த சார்ட் வித் ப்ளூ. ஆட் நம்பர்ஸ்க்குலாம் ப்ளூ கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் த அன்கலர்ட் நம்பர்ஸ், வாட் கேன் யூ சே அபவுட் தெம்? கலர் அடிக்காத நம்பருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆட் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ளூ கலர் அடிச்சிடலாம். ஸோ ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஈஸியாக நம்ம பார்த்துட முடியும். இந்த சார்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஒன்ஸ் பிளேஸில் 1 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த லைன் ஃபுல்லாகவே நமக்கு ஆட் நம்பர்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 வந்திருக்கு. அப்போ இது ஈவன் நம்பர், இதை அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்திருக்கா. அப்போ இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். ஸோ ஒரு லைன் விட்டு, அதாவது இது என்ன சொல்லுவோம், காலம் சொல்லுவோம். ஒரு காலம் விட்டு ஒரு காலம் நமக்கு கண்டிப்பாக ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ 1ல் முடியறதுனால இது ஃபுல்லாக நமக்கு ஆட் நம்பர்ஸ். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் தான் பண்ணணும், அதை தான் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாக ஈவன் நம்பர்ஸ் 2ல் முடியறதுனால. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் 3ல் முடியுதா. அப்போ இது ஃபுல்லாக வந்து நமக்கு ஆட் நம்பராக தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஃபுல்லாக ஈவன் நம்பர், இதை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 5, ஒன்ஸ் பிளேஸில் 5 வருது. நெக்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் 7 வர்றது எல்லாமே ஆட் நம்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் 9 வரதெல்லாம் ஆட் நம்பராக தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், அன்கலர்டு நம்பரை பார்க்க சொல்லியிருக்காங்க. அன்கலர்டு நம்பர்னால் கலர் பண்ணாத நம்பர்ஸ் எது? இங்கே பாருங்கள், இது எல்லாமே கலர் பண்ணாத நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? எல்லாமே நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் எப்படி வந்திருக்கு? ஈவன் நம்பராக வந்திருக்கு. பாருங்கள், 2, 4, 6, 8 ஈவன் நம்பராக வந்ததுனால இது எல்லாமே கலர் பண்ணாத நம்பர்ஸ், எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை திஸ். Using the given digits from all possible 2-digit odd numbers without repetition of digits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட் வந்து திருப்பியும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-digit நம்பரை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னவா இருக்கணுமா? ஆட் நம்பராக இருக்கணுமா? ஓகே, ஸோ ஆட் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்ஸ் பிளேஸில் 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் வந்தால் தான் அது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இந்த நம்பர் வரணும், 2-digit நம்பராக இருக்கணும், ரிப்பீட் பண்ணக்கூடாத நம்பரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் இந்த நம்பர் வந்தால் தானே ஆட் நம்பர். நம்ம இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி தான் ஆட் நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 3 போட்டால் அது ஆட் நம்பர் ஆகுமா, இல்லை ஒன்ஸ் பிளேஸில் 6 போட்டால் அது ஆட் நம்பர் ஆகுமா? கண்டிப்பாக 3 போட்டால் தான் அது ஆட் நம்பர் ஆகும். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் இந்த இடம் தானே. ஸோ இங்கே வந்து நம்ம 3 போட்டுக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 6 இருக்குது, அதை இங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதையும் நம்ம ஆட் நம்பராக மாற்ற போகிறோம். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 8 போட்டால் ஆட் நம்பரா, ஒன்ஸ் பிளேஸில் 1 போட்டால் ஆட் நம்பரா? கண்டிப்பாக 1 போட்டால் தானே ஆட் நம்பர். ஸோ 1 வந்து ஒன்ஸ் பிளேஸில் போட்டுக்கிறேன், 8 வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் 5 போட்டால் ஆட் நம்பரா, 2 போட்டால் ஆட் நம்பரா? 5 போட்டால் தான். ஸோ 5 இங்கே போட்டுக்கிறேன், 2 இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, என் நடுவில் கம்மாலாம் போடக்கூடாது, ஏன்னா அவங்க 2-digit நம்பரை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால கம்மா போட்டிங்கன்னா அது தனித்தனி நம்பராக மாறிடும். இப்படி இருந்தால் தான் அது 2-digit நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 9 கொடுத்துருக்காங்க, இங்கே 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 வந்தால் தானே அது ஆட் நம்பர். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 9 வர மாதிரி எழுதிக்கணும், 4 வந்து இங்கே எழுதிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. 0 வந்து ஈவன் நம்பர், 7 தான் நமக்கு ஆட் நம்பர். ஸோ இங்கே 7 போட்டுக்கிறீங்க, ஆனால் இங்கே 0 போடுறீங்க. அப்போ என்ன ஆகுது? நமக்கு 0, 7 வருதா? முன்னாடி 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது, அப்போ 7ன்னு வருது. அப்போ ஒரே ஒரு டிஜிட் தான் கிடைக்குது. நமக்கு 2-digit நம்பர் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இது எழுதவே முடியாது இல்லையா நம்மளால? ஸோ இதை எரேஸ் பண்ணிடலாமா? ஸோ இது வந்து 2-digit நம்பராக நம்மளால் உருவாக்க முடியாது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 5, 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் ஆட் நம்பர் தான், இதுவும் ஆட் நம்பர் தான், ரெண்டுமே ஆட் நம்பர் தான். ஸோ நம்ம ரெண்டுமே எழுத முடியும். ஃபர்ஸ்ட் வந்து 1 போட்டுட்டு லாஸ்ட்டில் 5 போட்டுக்கலாம். ஒன்ஸ் பிளேஸில் நமக்கு என்ன வந்திருக்கு? ஆட் நம்பர் வந்திருக்கு. இன்னொன்று என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு 5 போட்டு அப்புறம் 1 போடலாம். இங்கேயும் நமக்கு ஆட் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே நமக்கு ஆட் நம்பர்ஸ் தான். ஸோ நமக்கு 2 ஆட் நம்பர் இங்கே கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே வந்து எதுவுமே இல்லை இல்லையா, அதனால் நம்ம ஐஃபன் போட்டுடலாம். சரி, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஆட் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தில் எது ஆட் நம்பரோ அது ஒன்ஸ் பிளேஸ்லாம் நம்ம போட்டுட்டோம், அப்புறம் மிச்சம் இருக்கிற 6 இங்கே போட்டோம். ஸோ
ஸோ வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னா இப்போ 3 தான் இங்கே ஆட் நம்பர்னா 2 தடவை 3 போட்டோன்னா நமக்கு இது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் ரெண்டுமே சேம் நம்பர் வந்திருக்கு, ரிப்பீட்டேஷன் ஆயிருக்கு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ரிப்பீட்டேஷனாக ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நம்பர் 2 வாட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். இப்போ புரிஞ்சுதா வித்தவுட் ரிப்பீட்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு? ஓகே, இப்போ பாருங்க. among the pair of digits given above is there any pair of number with which you cannot form 2-digit odd number? Write such pair of digits. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற பேரில் வந்து எதில் வந்து 2 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியலையோ அந்த பேரை இங்கே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ண முடியல. மற்றது எல்லாத்துலேயும் 2 டிஜிட் நம்பரை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 2 டிஜிட் நம்பரை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இதில் தான் நமக்கு 2 டிஜிட் நம்பர் வரல. அப்போ இந்த பேர் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். 0,7 அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டினல் அண்ட் கார்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டராக எழுதுறது இல்லைன்னா ரேங்கிங்காக சொல்கிறது. இப்போது கிளாஸ்லலாம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, 1 ரேங்க் 2 ரேங்க்னா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், அப்படி தானே நம்ம சொல்லுவோம். யார் நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே சொல்லுவோம். 1 ரேங்க்னா சொல்லுவோம், இல்லை 2 ரேங்க்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆர்டினல் நம்பர். ஸோ ஆர்டராக எழுதுறது இல்லை ரேங்கிங் கொடுத்து எழுதுறது, இதுதான் வந்து ஆர்டினல் நம்பர் சொல்லுவோம். கார்டினல் நம்பர் அப்படின்னா நார்மலாக 1 2 3 4 5 சொல்லுவோம் இல்லையா, நார்மல் நம்பர்ஸ் தான் வந்து நம்ம கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3 4 கவுண்ட் பண்ணுறது. ஸோ அதை தான் வந்து கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டினல் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஏ நம்பர், கார்டினல் அப்படின்னா கவுண்டிங் நம்பர் அப்படின்னு அர்த்தம். டிராவல் த்ரூ, பயணம் செய்வோம். ஆர்டினல் அண்ட் கார்டினல் நம்பர்ஸை பார்க்கலாம். மாயா ஹேட் சம் கிரெயின்ஸ் டு ஃபீட் தி பேர்ட்ஸ். ஸோ மாயா பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து கிரெயின்ஸை வந்து போடுறாலாம். அதாவது கிரெயின்ஸ் அப்படின்னா என்னென்னா தானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் தான் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தானியங்களை வந்து அவள் பேர்ட்ஸ்க்கு போடுறாலாம். ஷீ த்ரூ தி கிரெயின்ஸ் ஆன் தி கிரவுண்ட். ஸோ அது எல்லாமே கிரவுண்டில் வந்து அவள் போடுறா. சம் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேம் தேர் 1 by 1 அண்ட் ஹேட் தர் ஃபுட். ஸோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் 1 by 1 வந்து அதெல்லாம் சாப்பிடுதான். த ஆர்டர் they had the food is given below. ஸோ எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுச்சு, எது செகண்ட் சாப்பிட்டுச்சு அப்படின்ட்டு ஆர்டராக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாமா. கிராயிங் க்ரோ கேம் ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ வந்திருக்கு. ஸோ க்ரோ வந்து அதோடைய ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகே, செகண்ட் யார் வந்தாங்க பார்க்கலாமா. பிரிட்டி பேரட் கேம் செகண்ட் யார் வந்தாங்க, பிரிட்டி பேரட், அழகான பச்சை கிளி வந்து அதோடைய ஃபுட்டை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் யார் வந்தாங்கன்னு பார்க்கலாமா. மெஜஸ்டிக் டவ் கேம் தேர்ட். மெஜஸ்டிக்னா கம்பீரமான புறா, டவ்னா புறா, தேர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வீட் மைனா கேம் ஃபோர்த். இனிமையான மைனா வந்து ஃபோர்த் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து அதோடைய ஃபுட்டை அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூட் ஸ்குரில் கேம் ஃபிஃப்த்து. அதாவது அழகான ஸ்குரில்னா அணில் தெரியும் இல்லையா, அணில் வந்து ஃபிஃப்த்து வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டி மங்கி கேம் சிக்ஸ்த் அண்ட் ஃபினிஷ்ட் ஆல் தி கிரெயின்ஸ். குறும்பான குரங்கு வந்து 6th பிளேஸில் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சான், எல்லா கிரெயின்ஸையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். சரி, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இதெல்லாம் என்ன? ஸோ நம்பரை ஆர்டர் பண்ணி போட்டிருக்காங்க. எத்தனாவது பிளேஸில் வந்தது, ஃபர்ஸ்டா செகண்டா அப்படின்ட்டு, அதை தான் நம்ம ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. Learn. In your library, the first 10 racks were allotted for magazines and dailies. Books that are arranged in different racks from 11th onwards are shown below. ஒரு லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ரேக்ஸில் வந்து மேகசின்ஸும் டெய்லிஸும், மேகசின்ஸ்னால் வார இதழ், மாத இதழ்னு சொல்லுவோம் இல்லையா, புக்ஸ் வரும். ஸோ வாரத்துக்கு புக் வரும், இல்லை மாதத்துக்கு புக்ஸ் வரும். ஸோ அதுதான் மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டெய்லிஸ் அப்படின்னா டெய்லியும் வர நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ரேக்ஸில் வச்சுட்டாங்களாம். 11th டிஃப்ரெண்ட்டாக வேறு டாப்பிக்கில் வச்சுருக்காங்களாம். அதுதான் இங்கே வந்து ஆர்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா. 11th ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்களாம்.
12th ரேக்கில் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்னால் ஜோக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் வச்சுருக்காங்களாம். 13th ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி புக்ஸ், கதை புக்ஸ்லாம் வச்சுருக்காங்களாம். 14th ரேக்கில் சயின்ஸ் புக்ஸ்லாம் வச்சுருக்காங்களாம். 15th ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி புக்லாம் வச்சுருக்காங்களாம். 16th ரேக்கில் ஹிஸ்ட்ரி புக்ஸும், 17th ரேக்கில் மேக்ஸ் புக்ஸ் வச்சுருக்காங்க. 18th ரேக்கில் பார்த்தீங்கன்னா கேம்ஸு, 19th ரேக்கில் இங்கிலீஷ், 20th ரேக்கில் தமிழ் புக்ஸ் வச்சுருக்காங்க. சரி, இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த அபவ் பிக்சர்ஸ். ஸோ இந்த பிக்சர்ஸை வச்சு தான் இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களாம். ஸ்டோரி புக்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த டேஷ் ரேக். ஸ்டோரி புக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது இருக்க ஸ்டோரி STORY. இது எந்த ரேக்கில் இருக்குது பாருங்கள், 13th ரேக்கில் இருக்குது. ஸோ இங்கே 13 போட்டுக்கலாம். 13 போட்டு மேலே என்ன பண்ணணும், TH போடணும். ஓகேவா? ஆர்டர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், மேலே TH அப்படின்னு போடணும். இப்போ 1 வந்துச்சுன்னா அதுக்கு THலாம் போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், ST போடணும். ஃபர்ஸ்ட்னு வருது இல்லையா, அதனால் ST போடணும். செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 போட்டு ND போடணும். செகண்ட் இண்டு அப்படின்னு முடியுது இல்லையா, அதனால் ND போடணும். தேர்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணோன்னா இர்டுன்னு முடியுது இல்லையா, அப்போ RD போடணும். அதுக்கப்புறமா வரது எல்லாமே நீங்கள் TH போட்ட போதும். ஃபோர்த் இத்துன்னு முடியறதுனால TH போடணும். ஓகே, அதாவது 1 பிளேஸில் 1 வந்துச்சுன்னா ST போடணும், 1 பிளேஸில் 2 வந்தால் ND போடணும், 1 பிளேஸில் 3 வந்ததுன்னா RD போடணும். அப்புறம் மற்றது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், TH போட்டுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே TH போடணும், இல்லைனா அதுக்கு ஆர்டினல் நம்பராக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Books on history can be found in the dash rack. ஹிஸ்ட்ரி புக் பார்க்கலாமா? ஹிஸ்ட்ரி புக் எங்கே இருக்குது பாருங்கள், இது இருக்குது. எந்த ரேக்கில் இருக்குது, 16th ரேக்கில் இருக்குது. ஸோ இங்கே 16 போட்டு TH போடணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பிட்வீன் விச் 2 ரேக்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் புக்ஸ் பிளேஸ்ட் டேஷ் அண்ட் டேஷ். மேத்தமேட்டிக்ஸ் புக்ஸ் வந்து எதுக்கும் நடுவில் இருக்குன்னு கேட்குறாங்க. பிட்வீன் அப்படின்னா என்னது, நடுவில். எந்த 2 ரேக்குக்கு நடுவில் மேத்தமேட்டிக்ஸ் புக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் முதல்ல எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இருக்குது மேத்தமெட்டிக்ஸ். ஸோ எதுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதுக்கும் நடுவில் இருக்கா, ஹிஸ்ட்ரிக்கும் கேம்ஸ்க்கும் நடுவில் இருக்கா. அந்த ரேக் நம்பர் மட்டும் எழுதினா போதும். 16th ரேக் அண்ட் 18th ரேக். ஸோ இங்கே என்ன எழுதலாம், 16th and 18th அப்படின்னு போடலாம். ஆமாம், ஏன் இங்கே வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி இல்லைன்னா கேம்ஸ் இப்படி எழுதலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பிளேஸ்டு எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ரேக்கு தான் இங்கே எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த இங்கிலீஷ் புக்ஸ் ஆர் நெக்ஸ்ட் டு த டேஷ் ரேக். இங்கிலீஷ் புக் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். எதுக்கு அடுத்த இது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 2 அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அடுத்த இது இருக்குன்னு கேட்குறாங்க. கேம்ஸுக்கு அடுத்து தானே இருக்குது. எந்த ரேக் அது, 18th ரேக். ஸோ இங்கே என்ன பண்ணணும், 18th அப்படின்னு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் ஆர் இந்த டேஷ் ரேக். ஜென்ரல் நாலேஜ் இங்கே இருக்கா, அதோடைய ரேக் என்ன, 11th. ஸோ இங்கே 11th போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மை ஃபேவரட் புக்ஸ் ஆர் இந்த டேஷ் ரேக். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது இதில் பிடிக்குமோ அந்த ரேக்கை நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மேக்ஸோடைய ரேக்கை போட்டுக்கிறேன். 17th ரேக். உங்களுக்கு எது பிடிக்குமோ இதில் அது நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். லேர்ன். வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் 14th ஆஃப் நவம்பர். ஸோ இந்த பாய் சொல்கிறான், 14th ஆஃப் நவம்பரில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த கேர்ள் சொல்கிறா, வாவ் சில்ட்ரன்ஸ் டே, அன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறா. 14th நவம்பர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோடைய பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வென் இஸ் யுவர் பர்த்டே, உன் பர்த்டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் கிட்ட கேட்குறான். அவள் சொல்கிறா, இட் கம்ஸ் ஆன் 29th ஆஃப் நவம்பர். நவம்பர் 29th அன்னைக்கு வருது அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. இது வந்து நவம்பர் மந்த்து தான். 2019 கேலண்டர் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து தான் நமக்கு இப்போ கொஸ்டின்ஸ்லாம் கீழே கேட்க போகிறாங்க, பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்கள். 14th of November, 29th of November are called ordinal numbers. It represents the order of a number. So இங்க பாத்தீங்கன்னா 14th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவ சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கா, 29th அப்படின்னு சொல்றா. இப்போ நார்மலாக நம்ம சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லணும், 14 of Novemberலாம் சொல்லக்கூடாது. நம்ம 14th of November அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி தான் கேட்கணும். உன் பர்த்டே எப்போ வருதுன்னு சொன்னால் 29 of November சொல்லக்கூடாது, 29th. அதோடைய பிளேஸை நம்ம கரெக்டாக சொல்லணும். ஸோ
29th அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 14th of November, 29th of November are called ordinal numbers. ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஆர்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் ரெப்ரசன்ஸ் தி ஆர்டர் ஆஃப் ஏ நம்பர். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் இல்லையா, இதை வந்து ஆர்டர் ஆஃப் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் போடாமல் இந்த எஸ்டி, என்டி, ஆர்டி, டிஹெச் இதெல்லாம் போடாமல் வெறும் நம்பர் 14, 29 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதுல இருந்து கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க இந்த கேலண்டர்ல இருந்து. ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த above calendar. ஓகே, 3rd Friday of November falls on. நவம்பர் மந்தோடைய கேலண்டர் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3rd ஃப்ரைடேனா 3வது ஃப்ரைடே. ஓகே, 3வது ஃப்ரைடே எப்போ வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து டேஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரைடே தான் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரைடே எங்கே வருது பாருங்கள், இது ஒருக்கா ஃப்ரைடே, FRIDAY ஃப்ரைடே. இதில் பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ரைடே வந்து என்னைக்கு வருது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 1st ஃப்ரைடே வந்து 1ஆம் தேதி வந்துருச்சா, 2nd ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 8th அன்னைக்கு வந்திருக்கா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th அன்னைக்கு தான் நமக்கு 3rd ஃப்ரைடே வருது. அப்போ என்ன எழுதணும், இங்கே 15th அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே 15th அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 7th of November 2019 falls on அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் மந்த் 2019 கேலண்டர் நமக்கு தெரியும் இல்லையா, 7th அன்னைக்கு என்ன கிழமை வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 7th டேட் எங்கே இருக்கு, இங்கே இருக்கா. ஸோ இதுக்கு நேரம் மேலே என்ன கிழமை இருக்குன்னு பாருங்க, தேர்ஸ்டேன்னு இருக்கா. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதலாம், தேர்ஸ்டே அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், டேட் எழுதணுமா கிழமை எழுதணுமா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே அவங்களே கிழமை கொடுத்துட்டாங்களா, ஸோ இங்கே மந்த்தும் கொடுத்துட்டாங்களா. அப்போ நம்ம என்ன எழுதணும், அந்த டேட்டு மட்டும் நம்ம எழுதினா போதும். இப்போ பாருங்கள், டேட்டு கொடுத்துட்டாங்க, நவம்பர் மந்த்து கொடுத்துட்டாங்க, அப்போ இங்கே கிழமை எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே கொடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டு கிடையாது, 3rd ஃப்ரைடே தான் சொல்லியிருக்காங்க, 3வது ஃப்ரைடே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது டேட்டு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 1st சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து நமக்கு டேட்டு கிடையாது. 1st சண்டேனா முதலாவது வர சண்டே அப்படின்னு அர்த்தம். ஆஃப் த மந்த் ஃபால்ஸ் ஆன், ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் த மந்த் ஃபால்ஸ் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் சண்டே வந்து இந்த மந்த்தில் என்னைக்கு வருதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சண்டேனா சண்டே எங்கே இருக்குன்னு முதல்ல பாருங்க, இதோ இருக்கு சண்டே. ஸோ ஃபர்ஸ்ட் சண்டே என்னைக்கு வருது பாருங்க, 3rd அன்னைக்கு வருது. ஸோ 3rd அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the day 15/11/2019 falls on dash week of the November. அதாவது இந்த டேட் வந்து எத்தனாவது வீக்ல வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் மந்த்ல எத்தனாவது வீக்ல வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 15/11 வந்து எங்க இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், 15 இங்கே இருக்குது, 11னா நவம்பர் மந்த், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எத்தனாவது வீக்கில் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு வீக் அப்படின்னு சொன்னால் 7 days இருக்குமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 அப்படின்ற டேட் வரைக்கும் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 இந்த டேட் வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லுவோம். 7 முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் 8லேருந்து 14 டேட் வரைக்கும் என்னன்னு சொல்லுவோம்னா செகண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 14 முடிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் 15 to 21 இந்த டேட் வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், 3rd வீக் அப்படின்னு சொல்லுவோம். 22லேருந்து 28 வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா 4th வீக் அப்படின்னு சொல்லுவோம். மிச்சம் இருக்க டேட்டுலாம் என்னன்னு சொல்லிடுவோம்னா 5th வீக்குன்னு சொல்லிடுவோம். ஓகேவா, சரி, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, இதில் 7 days இருக்கும். இதுலேயும் கவுண்ட் பண்ணி பாருங்க, 7 days இருக்கும் பாருங்க. 8 9 10 11 12 13 14. ஓகே, 7 days இருக்குமா. இதுலேயும் பாருங்க 7 days இருக்கும். ஸோ 15 16 17 18 19 20 21 இதுலேயும் 7 days இருக்கும். ஸோ 7 days நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 7 days ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் 7 days வந்து செகண்ட் வீக், தேர்ட் 7 days வந்து தேர்ட் வீக், அப்புறம் இருக்கிற 4th 7 days வந்து நம்ம 4th வீக்னு சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்க டேஸ் வந்து 5th வீக்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து 15th தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 15 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருதா, அது எந்த வீக்கில் வருது, 3rd வீக்கில் வருது. ஸோ நமக்கு இங்கே என்ன எழுதணும், 3rd வீக் அப்படின்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் 2nd of November falls on Saturday, then dash of November will be the 3rd Saturday of the month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2nd of November சாட்டர்டேல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இங்கே செகண்ட் இங்கே இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டேல தான் வருது. 2nd of November வந்து சாட்டர்டேல வருது. இது ஃபர்ஸ்ட் சாட்டர்டே. ஓகே, ஃபர்ஸ்ட் சாட்டர்டேல வந்திருக்கு.
அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டேஷ் ஆஃப் நவம்பர் வில் பி த தேர்ட் சாட்டர்டே ஆஃப் த மந்த். அப்போ தேர்டு சாட்டர்டே வந்து எந்த டேட்டில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் செகண்ட் டேட்டில் வருது. அப்புறம் செகண்ட் சாட்டர்டே இதுதான் தேர்டு சாட்டர்டே. எந்த டேட்டில் வந்திருக்கு, 16th. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும், 16th அப்படின்னு போடணும். 16th ஆஃப் நவம்பர் தான் தேர்டு சாட்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா, ப்ளஷர் டைம். ரைட் த மொபைல் நம்பர் ஆஃப் யுவர் ஃபாதர் ஆர் மதர். உங்கள் அப்பா இல்லை அம்மாவுடைய மொபைல் நம்பரை இங்கே எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன், நீங்களும் எழுதிக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்களுடைய அப்பா இல்லை அம்மாவுடைய மொபைல் நம்பர் இங்கே எழுதிக்கோங்க. Pick out and write the digits in the following positions. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கிற டிஜிட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுத போகிறோம். 7th digit இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 7th digit எதுவோ அதை எடுத்து இங்கே எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7th டிஜிட்னு சொல்கிறாங்களா, அப்போ 7க்கு நேராக பாருங்கள் என்ன டிஜிட் இருக்குது, இங்கே நமக்கு 3 இருக்கா, ஸோ நம்ம இங்கே 3 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 6th டிஜிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6க்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்கா, ஸோ நம்ம இங்கே 2 போட்டுக்கலாம். அப்போ 6th டிஜிட் இதுதான். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து, அதுக்கு தான் நம்ம வந்து மேலே 6 போட்டிருக்கோம். ஸோ 6th டிஜிட் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் டிஜிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, செகண்ட் டிஜிட் என்ன 2 இருக்காங்க மேலே, அதுக்கு கீழே என்ன இருக்குது பாருங்கள் 8. ஸோ 8 அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க. த லாஸ்ட் டிஜிட் அப்பியர்ஸ் இன் டேஷ் பிளேஸ். லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் இது எந்த பிளேஸில் இருக்குது, நமக்கு 10th பிளேஸில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், 10th போடணும். நீங்கள் 6 எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதக்கூடாது, எந்த பிளேஸில் இருக்குன்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 10th அப்படின்னு தான் நம்ம இங்கே போடணும். ஃபைண்ட் அவுட் who am I அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹியர் ஆர் த க்ளூஸ் டு ஃபைண்ட் இட் அவுட். நமக்கு இங்கே க்ளூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஐ ஆம் 5-lettered word. இங்கே பார்த்தீங்கன்னா 5-lettered வேர்டா. ஸோ இங்கே பாருங்கள் 5 பாக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. ஐ எம் 5-lettered word. நான் வந்து 5-letter வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. 5 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் ஒவ்வொரு லெட்டராக நம்ம எழுத போகிறோம். யூ கேன் சிட் ஆன் மீ. நீங்கள் வந்து என் மேலே உட்கார முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இருக்கலாம், நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 5-letter வேர்டு அப்படின்னு சொல்லும் போது எது மேலெலாம் உட்கார முடியும், நம்ம சேர் மேலே உட்கார முடியும். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். சேர் ஸ்பெல்லிங் வருதுங்க, CHAIR. அதுக்கப்புறம் ஃப்ளோரில் உட்காரலாம், இதுலேயும் வந்து நமக்கு 5 letters தான் வருது. அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் 3 letters வருது. அப்புறம் மேட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 letters வருது. சரி, நம்ம இது மட்டும் இது வருதான்னு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இஃப் யூ ரிமூவ் மை ஃபர்ஸ்ட் லெட்டர், நீங்கள் வந்து என் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் பி ஆன் யோர் ஹெட். நான் வந்து உங்கள் தலையில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாமா, இதுலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணுங்கள், இதுலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, HAIR ஹேர் அப்படின்னு கிடைக்குது. இங்கே பாருங்கள் LOOR லூர் அப்படின்னு வருது. நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் தலையில் இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹேர் தானே நம்ம தலையில் இருக்கும், அப்போ சேர் வர சான்சஸ் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு ஆனால் இங்கே லூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது மீனிங்கே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் யூ ரிமூவ் மை செகண்ட் லெட்டர் யூ கேன் பிரீத் மீ இன் அண்ட் அவுட் ஐ ஆம் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செகண்ட் லெட்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்னை வந்து ப்ரீத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் செகண்ட் லெட்டரை ரிமூவ் பண்ணிட்டேன், என்ன வந்திருக்கு ஏர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் செகண்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணால் நமக்கு மீனிங்கே வரல. ஓகே, நம்ம இதை தான் நம்ம ப்ரீத் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர் தான் ஆன்சராக இருக்கும். நம்ம இங்கே எழுதிக்கலாமா, CHAIR. ஓகே, கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், here are the clues to find out. இங்கே வந்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஐ எம் 8-lettered அனிமலாம். இது வந்து 8-letter அனிமலா. இங்கே பாருங்கள் 8 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. மை ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் ஆர் சேமா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் எப்படி இருக்குமா, சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னு நமக்கு தெரியாது. மை லாஸ்ட் 3 letters refers to a small insect that you could find anywhere where there is feet but I won't fly. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 லெட்டர்ஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்செக்ட் இருக்குமா. அந்த இன்செக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எங்கெல்லாம் ஸ்வீட் இருக்கோ அந்த இடத்துல தான் கண்டிப்பாக அந்த இன்செக்ட் இருக்குமா. அது வந்து பறக்க முடியாதான். அப்போ நீங்களே கெஸ் பண்ணுங்கள், அது என்ன இன்செக்ட், என்ன பூச்சி. இன்செக்ட்னா பூச்சி, என்ன பூச்சி அது, கண்டிப்பாக எறும்பு தான் இருக்க முடியும். எறும்பு தானே ஸ்வீட் இருக்கிற இடத்துலலாம் போயிடும், அப்புறம் அதனால் பறக்க முடியாது. அப்போ எறும்பு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆண்ட்டுன்னு சொல்லுவோமா, ANT. இதுதான் லாஸ்ட் 3 letter வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மை செகண்ட் லெட்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் தட் ரெப்ரசன்ட் தி நேஷனல் ஃப்ளவரா. மை செகண்ட் லெட்டர். ஸோ இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் பிளேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட், எந்த வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளவருடைய ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஃப்ளவர்னா என்ன? நமக்கு லோட்டஸ் தான் நேஷ்னல் ஃப்ளவராக இருக்கும். லோட்டஸ்னால் தெரியும் இல்லையா உங்களுக்கு? என்னது இது? தாமரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? எல். ஸோ எல் தான் இங்கே செகண்ட் பிளேஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதக்கூடாது ஃபர்ஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டு, செகண்ட் லெட்டர் இஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே செகண்ட் லெட்டரில் நம்ம போட போகிறோம். எதை போட போகிறோம்? இந்த நேஷ்னல் ஃப்ளவருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை போட போகிறோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ ஆம் த பிக்கஸ்ட் அனிமல் ஆன் லேர்ன்டா. லேண்ட்லேயே இருக்கிறதுலேயே பிக்கஸ்ட் அனிமலா? நீங்களே சொல்லி பார்க்கலாம். எந்த அனிமல் பிக்காக இருக்கும்? எஸ், எலிஃபென்ட். ஸோ எலிஃபென்ட் இங்கே எழுதிக்கலாமா? ELEPHANT. இப்போ பாருங்கள் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்குமா? சேமாக இருக்கும்னு சொன்னாங்களா? இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் சேமாக இருப்பேன். கண்டிப்பாக எலிஃபெண்ட் தான் அதோடைய ஆன்சராக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபைண்ட் த நேம் ஆஃப் த ஃப்ளாரா. இப்போ ஃப்ளார் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே இங்கே நமக்கு பெரிய பாக்ஸஸ், நிறைய பாக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? த ஃபிஃப்த் லெட்டர் இஸ் எஃப்ஆ. ஸோ ஃபிஃப்த் லெட்டர் எஃப்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்? எஃப் போட்டுக்கலாம். ஓகே இல்லைனா மேலே நம்பர்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டுக்கலாம். ஃபிஃப்த் லெட்டர்னு சொல்லும் போது 5க்கு நேராக பார்த்தோன்னா எஃப் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் லெட்டர் இஸ் ஹெச்ஆ. ஸோ 2 இங்கே இருக்கா, இதுதான் செகண்ட். அப்போ இங்கே வந்து ஹெச் போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். த ஃபோர்த் அண்ட் நைன்த் லெட்டர் இஸ் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இங்கே இருக்கா, ஸோ இங்கே வந்து இ போட்டுக்கலாம். நைன்த் லெட்டரும் இ தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து என்னதான்? இ தான் சொல்லியிருக்காங்க. ஓ வில் கம் இன் தேர்ட் அண்ட் செவன்த் பொசிஷன். ஓ வந்து எங்கே வருமா? தேர்ட்லேயும் செவன்த் பொசிஷன்லேயும் வரும். தேர்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா, ஸோ இந்த இடத்துல ஓ போடுவோம். 7 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா, ஸோ இங்கேயும் ஓ போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். த எய்த் லெட்டர் இஸ் 23rd லெட்டர் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எய்த் லெட்டரில் இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா ஆல்ஃபபெட்டில் 23rd லெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் ஆல்ஃபபெட்லாம் எழுதியிருக்கேன். ஏபிசிடியை தான் நம்ம ஆல்ஃபபெட் சொல்லுவோம். ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளேஸ் கொடுத்துக்கலாம். ஏ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு, பி வந்து செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு நமக்கு எதில் வரும் பார்த்தீங்கன்னா 26 வரைக்கும் வரும். ஏன்னா ஆல்ஃபபெட் எத்தனை இருக்கும் டோட்டலாக? 26 இருக்கும் இல்லையா? சரி இப்போ இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 23rd லெட்டர் தான் இந்த 8th பிளேஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 23rd எங்கே வருது பாருங்கள், இங்கே இருக்கா. ஸோ அதுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள்? W இருக்கா. அப்போ இந்த இடத்துல நம்ம W போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். The first letter is 19th letter in alphabets list னு சொல்லியிருக்காங்க. ஸோ alphabets listல 19th letter என்ன இருக்குன்னு பாருங்க, S இருக்கா. அப்போ first letter என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? S வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் S போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. The sixth letter is, அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்கிறாங்க? 6th இதுதானே 6th பிளேஸு. 12th letter of alphabetsனு சொல்லியிருக்காங்க. 12th சொல்லக்கூடாது, எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா 12th அப்படி தான் சொல்லணும். இந்த ஸ்பெல்லிங் நல்லா படிச்சுக்கோங்க. 12th letter of alphabet சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு 12th எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே வருதா? என்ன லெட்டர் இருக்குது? எல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எல் போட்டுக்கலாம். ஓகே இப்போ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். என்ன ஃப்ளார் நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஷூ ஃப்ளார் கிடச்சிருக்கு. ஸோ ஷூ ஃப்ளார் அப்படின்னா செம்பருத்தி பூ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, ரிப்பீட்டட் அடிஷன். ரிப்பீட்டட் அடிஷன்னா திரும்ப திரும்ப அடிஷன் பண்ணுறது, சேம் நம்பரையே திரும்ப திரும்ப அடிஷன் பண்ணுறது தான் ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராவல் த்ரூ பயணம் செய்வோம். ஃபுட்வியர் ஷாப். ஃபுட்வியர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம காலில் போடுவோம் இல்லையா, காலனின்னு சொல்லுவோம். செப்பல், ஷூ இதெல்லாமே தான். அந்த கடைக்கு போகிறோம். பாருங்க, முகிலன் அண்ட் யாழ்னி வென்ட் டு எ ஃபுட்வேர் ஷாப். முகிலனும் யாழ்னி எங்கே போகிறாங்களாம்? ஃபுட்வேர் ஷாப்புக்கு போகிறாங்களாம். பை த டைம் தே என்டர் த ஷாப் தே சா எ ஃபியூ ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் பையிங் ஃபுட்வேர். அவங்க அங்கே போனப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் ஃபுட்வேர் வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்களாம். To their surprise, they found the shop was left empty after some time. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த கடையே காலியாகிடுச்சா, எதுவுமே இல்லையா. ஸோ தே ரிட்டர்ன்ட் ஹோம் வித்தவுட் பையிங் ஃபுட்வியர். ஸோ அவங்க எதுவுமே வாங்காமல் வீட்டுக்கு போயிட்டாங்களா. கேன் யூ சே ஒய்? ஏன் அவங்க எதுவுமே வாங்காமல் போனாங்கன்னு சொல்ல முடியுமா? Read the following conversation. முகிலன் and யாழ்னி explain the situation to the mother. ஸோ முகிலனும் யாழ்னியும் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாம். பாருங்கள், அந்த கான்வர்சேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், யாழ்னி சொல்கிறா, மாம் ஐ saw Chittu. She flew away with 2 sets of 2 slippers அப்படின்னு சொல்கிறா.
அவள் வந்து சிட்டுவை பார்த்தாலாம். இதுதான் சிட்டு. ஓகே, ஷீ ஃப்ளூ, அவள் வந்து 2 செட் ஆஃப் 2 ஸ்லிப்பர்ஸை வாங்கிட்டு பறந்து போயிட்டா. ஃப்ளூனா பறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிட்டுக்குருவியை பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனை கால் இருக்குது? 2 கால் இருக்குது. ஸோ ஒரு செட் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்லிப்பர் இருக்கும் இல்லையா? அவர் 2 செட்டு வாங்கியிருக்கா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு செப்பல், இது ஒரு செப்பல், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு செட்டு. அப்போ இன்னொரு செட்டுன்னு சொல்லும் போது இதில் இன்னொரு 2 இருக்கும். அப்போ இதுதான் 2 செட்டுன்னு சொல்லுவோம். அப்போ டோட்டல் எத்தனை வருது பாருங்கள், 2 + 2. இது ஒரு 2, இது ஒரு 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 4 கிடைக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அது 2 கால் இருக்கிறதுனால ஒரு செட்டில் 2 இருக்கும். ஓகே, ஸோ ஒரு செட்டில் 2னா 2 செட்டில் எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 + 2 4 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மதர், ஓ ஐ சி அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிலன்னு சொல்கிறேன், ஐசா உசி, நான் வந்து கேட்டை பார்த்தேன் இந்த ஷாப். இட் வெண்ட் அவே வித் 3 sets of 4 slippers அப்படின்னு சொல்கிறான். 3 sets வாங்கிச்சான். மொத்தம் எத்தனை செட்ஸ் வாங்கிச்சான்? 3 sets. ஆனால் ஒரு செட்லேயும் எத்தனை இருந்தது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இதுதான் புசி கேட். இது பார்த்தீங்கன்னா எத்தனை கால் இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 4. முன்னாடி 2 கால், பின்னாடி 2 கால் இருக்கும். ஸோ டோட்டலாக 4 கால் இருக்கும். அப்போ ஒரு செட்டு அப்படின்னு சொன்னால் எத்தனை இருக்கணும்? ஒரு செட்டில் 4 ஸ்லிப்பர் இருக்கணும். ஓகே, அவங்க வந்து 3 செட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ 4 + 4 + 4 புரியுதா? 3 செட்டு. ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்போ 3 செட்டு. அதை தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க 4 + 4 + 4ன்னு சொல்லிட்டு. 3 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு 12 கிடைக்கும். 4 + 4 8, 8 + 4 வந்து 12 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மதர், இஸ் இட் ஸோ? அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. யாழ்னே சொல்கிறா, மாம் த ஃப்ளை. ஃப்ளைனா என்னன்னு தெரியும் இல்லையா? செலக்டட் 4 set of 6 shoes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 செட்ஸும் வாங்கிச்சான் ஓகே, ஈக்கு மொத்தம் எத்தனை கால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லெக்ஸ் இருக்கும் ஈக்கு. 1 2 3 4 5 6. இது கிடையாது, இது லெக் கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வந்து 6 லெக்ஸ் இருக்கும். அப்போ ஒரு செட்டில் 6 ஷூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4 செட்டு வாங்குதுன்னா 6 வந்து எத்தனை டைம்ஸ் போட்டு நம்ம ஆட் பண்ணணும்? 4 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணணும். 4 செட்டு இல்லையா? 1 2 3 4 செட்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 24 அப்படின்னு கிடைக்குது. மதர் சொல்கிறாங்க, வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, முகிலன் சொல்றான், ஸ்பைடர். இங்க இருக்கு பாத்தீங்களா 8 கால் பூச்சி, அதை தான் நம்ம ஸ்பைடர்னு சொல்லுவோம். ஸ்பைடர் சூஸ் 5 sets of 8 shoes. உங்களுக்கே தெரியும் 8 கால் பூச்சி, அதுலேயே வருது 8 கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு செட்டில் வந்து எத்தனை இருக்கும்? 8 ஷூஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக 5 sets வாங்குதா? அப்போ 5 டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும்? அந்த 8 போட்டு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ 8 + 8 + 8 + 8 + 8 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு 40 கிடைக்கும். இஃப் none of the slippers was left in the shop, ஒரு வேளை அந்த கடையில் எதுவுமே இல்லை அப்படின்னா கேன் யூ கெஸ் ஹூ கேம் நெக்ஸ்ட்? அப்போ நெக்ஸ்ட்டு யார் வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே இல்லைன்னா அவங்க நிறைய ஷூஸ் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு நிறைய கால் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ யார் வந்திருப்பாங்க? ஸோ யாழ்னி சொல்கிறா பாருங்க, ஃபைனலி சென்டிபீட் கேம் அண்ட் எம்ப்டைட் த ஷாப் அப்படின்னு சொல்கிறா. சென்டிபீட் அப்படின்னா என்னென்னா பூரான் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட்டாக என்ன வந்துச்சான்? பூரா வந்துச்சான். அது வந்து அந்த கடையை காலி பண்ணிட்டு போயிடுச்சான். எம்டைட் பாருங்க, காலி பண்ணிடுச்சு. எம்டினா காலி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கு எத்தனை கால் இருக்கு பாருங்க, எவ்வளோ கால், நிறைய கால் இருக்கு. அப்போ அதுக்கு தேவையான ஷூஸ் எல்லாமே இங்கேருந்து எடுத்துருச்சான். ஸோ எடுத்ததுனால கடை என்ன ஆயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. ஏற்கனவே இவங்களே நிறைய எடுத்துட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறத இதுவும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போ காலி ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம இங்கே ரிப்பீட்டட் அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் 2 + 2 சேம் நம்பரை 2 வாட்டி ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் 4 + 4 + 4 சேம் நம்பரை 3 வாட்டி ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் 6 4 வாட்டி ஆட் பண்ணியிருக்கோம். சேம் நம்பர் தான். ஸோ இங்கே 8 பாருங்கள், 8 தான் சேம் நம்பர், அதையே 5 வாட்டி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் நம்பரை திரும்ப ஆட் பண்ணுறதுனால தான் இதை ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, லேர்ன் வெஜிடபிள் ஃபார்ம். வெஜிடபிள் ஃபார்ம்னா காய்கறி பண்ணை அப்படின்னு அர்த்தம். அகிலன் அண்ட் அழகி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கார்டனிங். அகிலனுக்கும் அழகிக்கும் கார்டனிங்கில் செம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சான். கார்டனிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம தோட்டத்தில் செடியெல்லாம் வளர்ப்போம் இல்லையா? அதுதான் கார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீஷர் டைம் தே ஆர் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் த வெஜிடபிள் கார்டன் இன் த பேக்யார்டு. லீஷர் டைம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற டைம் அப்படின்னு அர்த்தம். பேக்யார்ட் அப்படின்னா கொல்லைப்புறம் அப்படின்னு அர்த்தம், பின்புறம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேக்யார்டில் போயிட்டு கார்டனில் என்ன பண்ணுறாங்க? வெஜிடபிள்லாம் அவங்க வந்து பார்க்குறாங்க. They have 4 types of vegetable plants. Let us visit the garden. அவங்களுக்கு வந்து 4 types of vegetable plants இருக்கா. ஒன்று பார்த்தீங்கன்னா டொமேட்டோ இருக்குது, இன்னொன்று வந்து சில்லி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் வச்சுருக்காங்க, அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் வச்சுருக்காங்க. டொமேட்டோனா உங்களுக்கு தெரியும், தக்காளி.
சில்லினா பச்சை மிளகாய், பிரிஞ்சால்னா கத்திரிக்காய், லேடிஸ் ஃபிங்கர்னா வெண்டைக்காய். ஓகே, இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போய் கார்டனை பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள் டொமேட்டோ பிளான்ட்ஸ் இன் த ஃபார்ம். இப்போ இதில் டொமேட்டோ பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க? 5 + 5 + 5 + 5 = 20 கொடுத்துருக்காங்க. ஏதாவது புரியுதா? ஒன்றும் புரியல. இங்கே பாருங்கள் இப்படி, அதாவது ஹரிசாண்டல்ல இருந்தா அதை நம்ம ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரோல பார்த்தீங்கன்னா எத்தனை டொமேட்டோ பிளான்ட் வச்சிருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5. ஒரு ரோல பார்த்தீங்கன்னா 5 பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, இங்க எத்தனை ரோஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 இருக்கு. அப்ப 5 வந்து 4 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஈஸியாக நமக்கு 20 கிடைச்சிடும். இது டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒன்று கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 20 வரும். அது எப்படி ஈஸியாக கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோவில் 5 வச்சுருக்காங்கன்னா எத்தனை ரோ இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 இருக்குன்னா 4 டைம்ஸ் அந்த 5 போட்டு ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சில்லி பிளான்ட் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் ஒரு ரோவில் எத்தனை பிளான்ட் இருக்குன்னு பார்க்கலாமா. சில்லி பிளான்ட்டு, அதாவது மிளகாய் 1 2 3 4 5 6 7 வச்சிருக்காங்க. எத்தனை ரோ இருக்கு பாருங்க. 1 2 3 ரோஸ் இருக்கு. அப்ப 7 எத்தனை டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணணும்? 3 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணணும். 7 + 7 + 7. அப்ப ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? நமக்கு 21 கிடைக்கும். 7 ஆட் பண்ணா 14 வரும். 14 கூட 7 ஆட் பண்ணா 21 நமக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ இங்க பாருங்க பிரிஞ்சால் பிளான்ட்ஸ் இன் தட் ஃபார்ம். பிரிஞ்சால் பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ரோல பாத்தீங்கன்னா எத்தனை பிளான்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. 1 2 3 4 5 6 இருக்கு. எத்தனை ரோ இங்க வச்சிருக்காங்க? 1 2 ரோஸ் வச்சிருக்காங்க. அப்ப 6 2 டைம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். 6 + 6 பாத்தீங்கன்னா நமக்கு 12 கிடைக்கும். ஸோ டோட்டலா நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒன்னொன்னா கவுண்ட் பண்றதை விட இந்த மாதிரி ஈஸியா நம்ம ரிப்பீட்டட் அடிஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை கவுண்ட் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட்ஸ் இன் த ஃபார்ம். லேடிஸ் ஃபிங்கர்னா வெண்டைக்காய் இல்லையா. ஸோ ஒரு ரோல எத்தனை வெண்டைக்காய் பிளான்ட் வச்சிருக்காங்க பார்க்கலாமா. 1 2 3 4 5 வச்சிருக்காங்க. எத்தனை ரோ இருக்கு? 1 2 3 ரோஸ் இருக்கு. அப்போ 3 தடவை 5 போட்டு ஆட் பண்ணணும். ஸோ 5 + 5 + 5 பாருங்க. 5 + 5 10 வருமா. 10 + 5 15. ஸோ அவ்வளோதான். ரிப்பீட்டட் அடிஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் பாருங்க ப்ராக்டிஸ். யூஸ் ரிப்பீட்டட் அடிஷன் டு ஃபைண்ட் தி டோட்டல். ரிப்பீட்டட் அடிஷன் யூஸ் பண்ணி இதோடைய டோட்டலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தேர் ஆர் 5 குரூப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 குரூப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 3 chicks இன் ஈச் குரூப். ஒவ்வொரு குரூப்லேயும் 3 chicks இருக்கான். ஓகே, ஸோ how many chicks are the all together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. all together அப்படின்னா டோட்டலாக மொத்தமாக அப்படின்றது தான் all together அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக எத்தனை chicks இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் 3 chicks இருக்குது. எத்தனை குரூப் இருக்குது? 5 குரூப்ஸ் இருக்குது. பாருங்கள் 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? எத்தனை இருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஒரு குரூப்பில் 1 2 3 இருக்கா. அப்போ நம்ம இங்கே 3 போட்டுக்கணும். எத்தனை வாட்டி போடணும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டைம்ஸ் 3 போட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1 போட்டாச்சா, 2 3 4 5. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. இப்போ பாருங்கள் 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 12, 12 + 3 15 ஈக்குவல் டு போட்டுட்டு 15 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் பாருங்க தேர் ஆர் 4 bunches. இங்க பாத்தீங்கன்னா 4 bunches இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 6 bananas in each bunch. ஒவ்வொரு பஞ்ச்லயும் எத்தனை bananas இருக்கா? 6 bananas இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. how many bananas are there all together? ஸோ டோட்டலாக எத்தனை bananas இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பஞ்சில் முதல்ல எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா. 6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 இங்கே போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் போடணும் அப்படின்னு பாருங்க. எத்தனை bunches இருக்கு? 1 2 3 4 இருக்கா. அப்போ 4 டைம்ஸ் போட போகிறோம். 1 2 3 4. ஆனால் கண்டிப்பாக நடுவில் என்ன போடணும்? அடிஷன் சிம்பிள் ப்ளஸ் வந்து போட்டு தான் ஆகணும். 6 + 6 12, 12 + 6 18, 18 + 6 24. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம தான் இங்கே ஃபில் பண்ண போகிறோம் இந்த பிக்சரை பார்த்து. தேர் ஆர் டேஷ் ட்ரேஸ். இங்கே எத்தனை ட்ரேஸ் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ட்ரே, இது ஒரு ட்ரே, இது ஒரு ட்ரே. 1 2 3 ட்ரேஸ் இருக்கா. அப்போ இங்கே 3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க தேர் ஆர் டேஷ் எக்ஸ் இன் ஈச் ட்ரே. ஒவ்வொரு ட்ரேலையும் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 eggs இருக்கா. அப்போ நம்ம இங்கே 10 போட்டுக்கலாம். how many eggs are there all together? ஸோ டோட்டலாக எத்தனை எக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம முதல்ல ஒன்றுத்துல எத்தனை இருக்குன்னு தானே பார்ப்போம். ஸோ ஒன்றுத்துல 10 eggs இருக்கா. அப்போ 10 போட்டுப்போம். ஸோ எத்தனை டைம்ஸ் போடணும்? 1 2 3 இருக்கு இல்லையா. அப்போ 3 டைம்ஸ் அந்த 10 போட போகிறோம். ஸோ 2 3 போட்டாச்சா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா. 10 + 10 20, 20 + 10 என்ன ஆகும்? 30 கிடைக்கும்.
நெக்ஸ்ட் பாருங்க pleasure time. Draw the missing figures and complete repeated addition fact. மிஸ்ஸிங்காக இருக்கிற அந்த ஃபிகரை ட்ரா பண்ணிவிட்டு ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே, அதாவது ஒரு குரூப், இது ஒரு குரூப்புக்குள்ளே எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 ஓவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேப்பை வந்து ஓவல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 ஓவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் 4 ஓவல்ஸ் இருக்குது, இதுலேயும் 4 ஓவல்ஸ் இருக்குது. முதல்ல எத்தனை இருக்கோ, ஒன்றுத்துக்குள்ளே எத்தனை இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். 1 2 3 4 இருக்கா, அப்போ 4 போட்டுக்கணும். எத்தனை இருக்குது அந்த மாதிரி குரூப் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கா, அப்போ 3 டைம்ஸ் அந்த 4 போட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ ஆட் பண்ண என்ன கிடைக்குதுன்னா 12 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு குரூப்பில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள். 1 2 ட்ரையாங்கிள் இருக்கா, அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே மிஸ் ஆகிருக்க ட்ரையாங்கிள்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே 2 ட்ரையாங்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 2 ட்ரையாங்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன்றுத்துக்குள்ளே எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 1 2 இருக்கா, அப்போ இங்கே 2 போட்டுக்கணும். ஓகே, எத்தனை குரூப்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 குரூப்ஸ் இருக்குது. அப்போ 2 எத்தனை வாட்டி போடணும்? 4 டைம்ஸ் போடணும். ஆனால் நடுவில் என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். 1 போட்டாச்சா, 2 போட்டாச்சா, 3 போட்டாச்சா, 4 போட்டாச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு சைன் போடணும். 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8. நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் எக்ஸகன் கொடுத்துருக்காங்க. எக்ஸகன் அப்படின்னா 6 சைட்ஸ் இருந்தால் அதை எக்ஸகன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 6 சைட்ஸ் இருக்குது. இது பாருங்கள், 1 2 3 4 5 6 சைட்ஸ் இருக்குது. அதனால இது எக்ஸகன் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸகன் 1 2 3 4 5 எக்ஸகன் இருக்குது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே மிஸ் ஆயிருக்கு இல்லையா, இங்கே ட்ரா பண்ணிக்கலாமா? பாருங்கள், 1 2 3 4 5 6. ஓகே, 6 சைட்ஸ் இருந்தால் அது எக்ஸகன் அப்படின்னு சொல்லுவோம். 5 சைட்ஸ் இருந்தால் பென்டகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. அவ்வளோதான், நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குள்ளேயும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 இருக்கிறதுனால நான் இங்கே 5 போட்டுக்கிறேன். இதில் 6 சைட்ஸ்னு வருதுன்னு 6 எல்லாம் போட்டுறாதீங்க. இது உள்ளே எத்தனை இருக்குன்னு தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 வருது, அப்போ 5 போட்டுக்கணும். எத்தனை குரூப்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 குரூப்ஸ் இருக்கா, அப்போ 5 எத்தனை வாட்டி போடணும்? 3 டைம்ஸ் போடணும். ஸோ நடுவில் என்ன பண்ணணும்? ப்ளஸ் சிம்பிள் போடணும். இப்போ பாருங்கள், 5 நான் 3 டைம்ஸ் போட்டுட்டேன். ஈக்குவல் டு போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாமா? 5 + 5 10, 10 + 5 15. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான் இங்கே குரூப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன வரைஞ்சிருக்காங்க? ஸ்கொயர் வரைஞ்சிருக்காங்க. ஒன்றுத்துலேயே எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ மிஸ் ஆனதுலேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், 1 மேலே 1, இந்த பாட்டமில் 1 வரைஞ்சிட்டாங்க. இங்கே 2 வரைஞ்சிருக்காங்க. 1 2 1 2. அதே மாதிரி மேலே 1, பாட்டமில் 1, இங்கே 2, இங்கே 2. ஸோ டோட்டலாக 6 இருக்கா? ஒன்றுத்துலேயே எத்தனை இருக்குது? 6 ஸ்கொயர்ஸ் இருக்கா? அப்போ நம்ம இங்கே 6 போடணும். எத்தனை குரூப்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 குரூப்ஸ் இருக்கா? அப்போ 6 எத்தனை வாட்டி போடணும்? 4 டைம்ஸ் போடணும். நடுவில் என்ன பண்ணணும்? ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஈக்குவல் டு சைன் போடணும். ஆட் பண்ணலாமா? 6 + 6 12, 12 + 6 18, 18 + 6 24. நம்ம இங்கே 24 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, லேர்ன். லெட் அஸ் லேர்ன் ரிப்பீட்டட் அடிஷன் யூசிங் நம்பர் லைன். நம்பர் லைன் யூஸ் பண்ணி ரிப்பீட்டட் அடிஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு கற்றுக்கலாம். சரி, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அண்ட் லீப் இன் 3s up to 12. லீப் அப்படின்னா ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதாவது தாவுறது அப்படின்னு அர்த்தம். எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 ஜம்ப் பண்ணுறாங்க. 3s அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 3 ஜம்ப் பண்ணுறாங்களாம். எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 12 வரைக்கும். பாருங்கள், 0லேருந்து 12 வரைக்கும். அது வரைக்கும் தான் நமக்கு இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 0லேருந்து 12 வரைக்கும் 3 3 ஜம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1 2 3, இங்கே தானே 3 வருது. ஸோ இங்கேருந்து இப்படி போட்டு ஆரோ மார்க். ஸோ இந்த இடத்துல 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1 2 3, இந்த இடத்துல செகண்டு.
இங்கே தேர்டு, இங்கே ஃபோர்த்து, 3 3 ஜம்ப் பண்ணி இந்த இடத்துல வந்துருச்சு நமக்கு 12 கிட்ட வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃப்ராக் வில் ரீச் 12 in 4 leaps of 3 units each. அதாவது 4 லீப்ஸ் வந்திருக்கு, 4 தடவை அது வந்து ஜம்ப் பண்ணியிருக்கு. ஒன்றுத்துலேயும் எத்தனை யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 3 யூனிட்ஸ். ஓகேவா, 3 3 ஜம்ப் பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை தடவை ஜம்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 times. அதுதான் 4 லீப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், த ஃப்ராக் கேன் லீப் 3 units distance in 1 attempt. ஒரு அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த 4th attempt, the distance covered by the frog will be 12 units. 4 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் த 4th attempt அப்படின்னு என்ன அர்த்தம், 4th attempt முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இதுதானே 4th, 1 2 3 4, 4th attempt முடிச்சதுக்கு அப்புறமா 12 யூனிட்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு வந்திருக்கு. இட் இஸ் ஷோன் ஆஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 + 3 = 3. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லீப்பில் பாருங்கள், நமக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை யூனிட்ஸ் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ். அப்போ 0வையும் 3ஐயும் ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 3 வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லீப்பில் நமக்கு 3ல் வந்து அது ஜம்ப் பண்ணி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து இன்னும் ஒரு 3 யூனிட்ஸ் ஜம்ப் பண்ணுது. அப்போ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு போகுது. இப்போ இங்கே 3லேருந்து இன்னும் ஒரு 3 யூனிட்ஸ் ஜம்ப் பண்ணுது. ஸோ இங்கேருந்து 1 2 3, அப்போ இன்னும் ஒரு 3 யூனிட்ஸ் வந்து போகும்போது எங்கே வந்துருச்சு, செகண்ட் ஜம்ப்ல 6க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 6லேருந்து எங்கே போகுது, இன்னும் ஒரு 3 யூனிட்ஸ் போகுது. ஸோ 6லேருந்து 1 2 3, அப்புறம் 9க்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ 9லேருந்து இன்னும் ஒரு 3 யூனிட்ஸ், அப்போ ப்ளஸ் பண்ணணும். அப்போ எங்கே வந்துருச்சு, 12க்கு வந்துருச்சு. தட் இஸ் 3 when repeatedly added 4 times gives 12, which can be expressed as ஒன்றுத்துலேயும் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, 3 யூனிட்ஸ் இருக்குது. எத்தனை ஜம்ப் போயிருக்கு, 4 ஜம்ப் போயிருக்கு. அப்போ 3ஐ 4 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12 வந்துடும். அதுதான் இங்கே ஆன்சராக வந்திருக்கு. ஸோ 12 யூனிட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ரிப்பீட்டட் அடிஷன் பண்ணியிருக்கோம். எதை யூஸ் பண்ணி, நம்பர் லைன் யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, practice. For each of the distances given below, draw the leaping positions of the frag on the line to reach 20. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0லேருந்து 20 அது வந்து ரீச் ஆகணுமா. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ். ஒரு லீப்புக்கு 2 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லீப்னா என்னது, ஒரு ஜம்ப். ஓகே, ஒரு வாட்டி அது ஜம்ப் பண்ணுறதுக்கு தாவறதுக்கு எத்தனை யூனிட்ஸ் எடுத்துக்குது, 2 யூனிட்ஸ் எடுத்துக்குதான். அப்போ 20ஐ அது ரீச் ஆகும்போது எத்தனை ஜம்ப்ஸ் எடுத்துக்குச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஸோ நம்ம இங்கே 1 2 3 போட்டுக்கலாமா. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் வந்து ஒரு ஜம்புக்கு எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஜம்புக்கு 2 யூனிட்ஸ் வரணும். இங்கே பாருங்கள் 1 2, இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்கிறது 1, இது 2. ஸோ இங்கேருந்து இங்கே வருது. ஓகே, இதுதான் 1 ஜம்ப், 1 லீப். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு வந்துடுச்சு. இப்போ இங்கேருந்து திருப்பி 2 யூனிட்ஸ் போகுது. ஒவ்வொன்றுத்துலேயும் 2 யூனிட்ஸ். ஓகே, 1 2, இப்போ இங்கே வந்துடுச்சு. அதுக்கடுத்து 1 2, அதுக்கப்புறம் இங்கே வந்துடும். திருப்பியும் 1 2 இங்கே வரும், இப்போ 1 2 இங்கே வரும். ஸோ நடுவில் ஒன்று மட்டும் ஸ்கிப் பண்ணி போகும். தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி நமக்கு லாஸ்ட்டாக எங்கே வந்துடுச்சு, 20க்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் எத்தனை வாட்டி அது ஜம்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் அது ஜம்ப் பண்ணி 20க்கு வந்திருக்கு. அதனால இங்கே 10 போட்டுக்கலாம். ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதணும், ஒரு ஜம்பில் எத்தனை வந்துச்சு, எத்தனை யூனிட்ஸ் வந்ததுன்னு பாருங்கள். 2 வந்திருக்கா, அப்போ 2 தான் எழுதிக்கணும். எத்தனை வாட்டி ஜம்ப் பண்ணுச்சு, 10 டைம்ஸ். அப்போ 2 வந்து 10 டைம்ஸ் எழுத போகிறோம். நடுவில் என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். ஸோ பாருங்கள், 2 ஆயிடுச்சா, 3 ஆயிடுச்சா, 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ 10 டைம்ஸ் எழுதிட்டேன். இதுதான் ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 20 தான் கிடைக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 1 லீப் கவர்ஸ் 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான். 1 லீப்புக்கு 4 யூனிட்ஸ் தான். ஓகே, ஸோ முதல்ல நம்பர்ஸ் போட்டுக்கலாமா. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லீப் ஒரே ஒரு தடவை ஜம்ப் பண்ணுறதுக்கு எத்தனை யூனிட்ஸ் எடுத்துக்குதான், 4 யூனிட்ஸ். ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. ஸோ இங்கேருந்து 4க்கு வந்துடும். ஓகே,
ஸோ இங்கேருந்து திருப்பியும் 4 பார்க்கணும். 1 2 3 4 8க்கு வந்துடும் செகண்ட் ஜம்பில். அதுக்கப்புறம் 1 2 3 4 12க்கு வந்துடும். அதுக்கப்புறம் 1 2 3 4 16க்கு வந்துடும். அதுக்கப்புறம் 1 2 3 4 20க்கு வந்துடும். ஸோ டோட்டல் எத்தனை ஜம்ப்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 ஜம்ப்ஸ். ஸோ இந்த இடத்துல 5 போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸில் 5 போட்டுக்கலாம். இப்போ ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட்ஸ் எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுத்துல எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 4 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ 4 தான் போட போகிறோம். எத்தனை டைம் போட போகிறோம்? எத்தனை ஜம்ப் வந்திருக்கோ அத்தனை டைம் போட போகிறோம். ஸோ 5 ஜம்ப்ஸ் வந்திருக்கா? ஸோ அத்தனை டைம் போடலாம் 4. ஸோ 5 டைம்ஸ் வரா மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க 5 வந்திருக்கா? 1 2 3 4 5 வந்திருக்கா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? லாஸ்ட்டாக 20 தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 1 லீப் கவர்ஸ் 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான். ஒரே ஒரு ஜம்ப் பண்ணுறதுக்கு 5 யூனிட்ஸ் எடுத்துக்குதான். ஸோ 5 5 நம்ம போக போகிறோம். நான் நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். 13 14 15 16 17 18 19. ஸோ 5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 2 3 4 5. ஸோ இங்கேருந்து 5க்கு வந்துடும். ஓகே, திரும்பியும் ஒரு 5 யூனிட்ஸ் 1 2 3 4 5 10க்கு வந்துடும். ஸோ இதை விட்டுட்டு இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5 15க்கு வரும். திருப்பியும் இதை விட்டுட்டு இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 20க்கு வந்துடும். ஸோ எத்தனை ஜம்ப்ஸ் வந்திருக்கு? 1 2 3 4 வந்திருக்கா? ஸோ நம்ம இங்கே 4 போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுத்துலையும் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது பாருங்கள். 5 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ 5 இங்கே போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் போட போகிறோன்னா எத்தனை ஜம்ப் வந்திருக்கோ அத்தனை டைம்ஸ் போட போகிறோம். ஸோ 4 டைம்ஸ். ஸோ 5 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20 தான் கிடைக்கும். அவ்வளோதான். ரிப்பீட்டட் அடிஷனை நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ போட்டிருக்கோம். Next பாருங்க mental max. Aditya bought 6 packets of groundnut balls. Each packet had 5 groundnut balls. How many groundnut balls did he buy அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆதித்யா வந்து groundnut balls வாங்குறானா. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை உருண்டை இருக்கு இல்லையா, அது வாங்குறானா. அது எத்தனை பேக்கெட் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா 6 பேக்கெட்ஸ் வாங்குறானா. வேர்க்கடலை உருண்டை இருக்கு இல்லையா, அது வந்து 6 பேக்கெட்ஸ் வாங்குறானா. ஈச் பேக்கெட் அட் 5 கிரவுண்ட் பால்ஸ். ஒவ்வொரு பேக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா 5 கிரவுண்ட் பால்ஸ் இருக்கான். ஒவ்வொரு பேக்கெட்லையும் 5 கடலை உருண்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மெனி கிரவுண்ட் பால்ஸ் டிட் ஹி பை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டோட்டலாக எத்தனை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ரிப்பீட்டட் அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் எத்தனை இருக்குது அதுதானே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேணும். ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் எத்தனை இருக்குது? நமக்கு 5 இருக்குது. ஸோ 5ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனை தடவை போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பேக்கெட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 டைம்ஸ் வந்து நம்ம 5 போடணும், ஆட் பண்ணி போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆச்சா, அப்புறம் 3 4 5 6 அவ்வளோதான். 6 டைம்ஸ் போட்டாச்சா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 5 + 5 10 10 + 5 15 15 + 5 20 20 + 5 25 25 + 5 30 நமக்கு கிடைக்கும். அவ்வளோ. நெக்ஸ்ட் பாருங்க, there are 10 boats. Each boat can accommodate 5 children in it. How many children are there in all அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 10 boats இருக்கா. ஒவ்வொரு போட்லேயும் 5 children இருக்காங்களாம். அப்போ டோட்டலாக எத்தனை சில்ட்ரன் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு போட்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க? 5ஆ? அப்போ 5 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனை டைம்ஸ் போடணும்? 10 டைம்ஸ் போட போகிறோம் 5. ஸோ 5ஐ 10 டைம்ஸ் எழுதிக்கோங்க. நடுவில் வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கேன். அப்புறம் 9 10. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 10 டைம்ஸ் இருக்கிறதுனால 5 10s are 50 வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டாவே போதும். இந்த 10ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டாவே அதுதான் இங்கே ஆன்சராக வரும். அதே மாதிரி இந்த 6ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டாவே உங்களுக்கு அதுதான் ஆன்சர் வரும். உங்களுக்கு டேபிள் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இப்படியே போட்டலாம். 6 5s are இல்லை 5 6s are 30, 10 5s are 50 அப்படின்ட்டு நீங்கள் இது மாதிரி போட்டு ஆட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. மொத்தமாக சேர்த்து இங்கே 50 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரஞ்சித் ஹேட் எ பேக் தட் கேன் ஹோல்ட் 5 நோட் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரஞ்சித் கிட்ட ஒரு பேக் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 5 நோட்ஸ் புக் வந்து வைக்க முடியும். இஃப் he had 6 such bags then how many notebooks does he have in total அப்படின்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட ஒரு வேளை 6 பேக்ஸ் இருந்ததுன்னா டோட்டலாக எத்தனை நோட் புக்ஸ் வந்து அவன்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பேக்கில் எத்தனை நோட்ஸ் புக் வைக்க முடியும்? 5. அப்போ 5 தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எத்தனை வாட்டி போட போகிறோம்? 6 டைம்ஸ் போட போகிறோம். ஸோ 6 டைம்ஸ் வந்து 5 வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண தேவையில்ல. 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டாவே போதும். 5 6 are 30 போட்டாவே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மகிழினி சேவ்ஸ் 10 rupees a day. ஒரு நாளைக்கு அவள் வந்து 10 rupees வந்து சேவ் பண்ணுறாளாம். ஹவு மச் வில் ஷி சேவ் இன் 7 days? அப்போ 7 daysல அவள் எவ்வளோ சேவ் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவள் எவ்வளோ சேவ் பண்ணுறா? 10 rupees. ஓகேவா? 7 days அப்படின்னு சொல்லும் போது 7 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த 10 போட்டுக்கணும். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 7s are
70 கிடைக்கும். இல்லை 7 10s ஆர் 70 இப்படியும் நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர் ஆர் 7 பிளேட்ஸ். மொத்தம் வந்து 7 பிளேட்ஸ் இருக்கா. ஈச் ஆஃப் த பிளேட்ஸ் ஆஸ் 3 ஃப்ரூட்ஸா. அப்போ 3 ஃப்ரூட்ஸ் இருக்கும் ஒன்றுத்துலையும். அப்போ 3 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் ஆர் தேர் இன் ஆல். டோட்டலாக எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றுத்தில் எத்தனை இருக்குது அப்படின்றது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், டோட்டலாக 7 பிளேட்ஸாக. அப்போ 7 டைம்ஸ் வந்து நம்ம 3 போட்டுக்கணும். 4 5 6 7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வரும். உங்களுக்கு டேபிள்ஸ் இருந்தால் நீங்கள் அப்படியே போடலாம், இல்லைனா ஆட் பண்ணி போடணும். 7 3s are 21 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். இவ்வளவு நேரம் நம்ம வந்து ரிப்பீட்டட் அடிஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ட்ராவல் த்ரூ, பயணம் செய்வோம். எழிலன், குமரன் அண்ட் இனியன் வென் டு கிராண்ட்மா சின்ன தாய்ஸ் ஹவுஸா. எழிலன், குமரன், இனியன் 3 பேரும் அவங்களுடைய கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தாய். ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. எப்போ போகிறாங்க? ஹாலிடேக்கு போகிறாங்க. ஃபார் ஹாலிடே. ஷீ ப்ரிப்பேர்ஸ் டேஸ்டி பணியாரம்ஸ் ஃபார் தெம். பாட்டி வந்து இவங்களுக்காக டேஸ்டியான பணியாரம் வந்து செஞ்சு வைக்கிறாங்க. அப்சர்வ் த வே ஷீ ஷேர் த பணியாரம்ஸ் வித் தெம். அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஹவு மெனி பணியாரம்ஸ் டஸ் ஈச் சைல்ட் கெட். ஸோ ஒவ்வொரு சைல்டுக்கும் எத்தனை பணியாரம்ஸ் கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது, அதை அப்படியே பார்க்கலாம். குமரன் சொல்கிறான், வாவ் கிராண்ட்மா பணியாரம்ஸ், ஐ லவ் தேம். வாவ் பாட்டி பணியாரமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். எழிலன் சொல்கிறான், ஐ வாண்ட் மோர். எழிலன் வந்து எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்கிறான். மோர்னா நிறைய வேணும். இனியன் சொல்கிறான், நோ ஐ வாண்ட் மோர். இல்லை இல்லை, எனக்கு தான் நிறைய வேணும் அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட்மா சொல்கிறாங்க, டோன்ட் வரி சில்ட்ரன், ஐ வில் கிவ் யூ ஈக்குவலி. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஈக்குவலாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஐ ஹாவ் 9 பணியாரம்ஸ். என்கிட்ட 9 பணியாரம்ஸ் இருக்குது. ஐ வில் கிவ் யூ 1 by 1. உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எழிலன் சொல்கிறான், ஆல் ஆஃப் us got 1 and 3 பணியாரம்ஸ் ஆர் ஓவர். எல்லார்கிட்டையும் ஒரு பணியாரம் கிடச்சிருச்சு அண்ட் 3 பணியாரம்ஸ் ஆர் ஓவர். ஸோ 3 பணியாரம் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா 3 பேருக்கும் கொடுக்குறாங்க இல்லையா? ஒன்றா 3 பேருக்கு கொடுக்கும் போது என்ன ஆகும்னா 1 2 3 3 பணியாரம் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஒன்றுனா 3 பேர்கிட்டையும் கொடுக்கும் போது 1 2 3 3 பணியாரம் என்ன ஆச்சு? காலி ஆயிடுச்சு. குமரன் சொல்கிறான், யூ ஹேவ் 6 பணியாரம்ஸ் கிராண்ட்மா. அப்போ கிராண்ட்மா கிட்ட எத்தனை பணியாரம் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 பணியாரம் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக 9 இருந்துச்சு. இந்த 3 பேருக்கும் ஒன்று கொடுத்ததுனால இவங்க கிட்ட எத்தனை இருக்கும்? பேலன்ஸ் 6 இருக்கும். இனியன் சொல்கிறான், we can write the same as. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 - 3. டோட்டலாக 9 இருந்துச்சு. அதில் 3 பேருக்கும் ஒன்று 3 கொடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். 9 - 3 எவ்வளோ கிடைக்கும்? 6 கிடைக்கும். இதுதான் வந்து சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிராண்ட்மா பாருங்க, திஸ் இஸ் த செகண்ட் ரவுண்ட். இப்போ செகண்ட் ரவுண்ட் கொடுக்க போறாங்க. இனியன் சொல்றான், யூ கேன் அகைன் கிவ் அஸ் 1 பணியாரம் ஈச் கிராணி. நீங்க திரும்பியும் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றா கொடுங்க அப்படின்னு சொல்றான். குமரன் சொல்றான், நவ் யூ ஹாவ் 3 பணியாரம்ஸ் லெஃப்ட் கிராண்ட்மா. இப்போ உங்ககிட்ட 3 வந்து பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா கிராண்ட்மா கிட்ட 6 இருந்துச்சு. அதுல வந்து இப்போ 3 பணியாரம் வந்து திரும்பியும் செகண்ட் ரவுண்ட்ல ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்மா கிட்ட 3 பணியாரம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழிலன் சொல்றான், திஸ் கேன் பி ரிட்டன் as 6 - 3. இப்போ 6ல இருந்து திரும்பியும் ஒரு 3 போயிடுச்சுன்னா 3 தான் இருக்கும். அப்போ கிராண்ட்மா கிட்ட 1 2 3 தான் இப்போ இருக்கு. கிராண்ட்மா சொல்றாங்க, எஸ் தென் ஐ கெஸ் ஐ கேன் கிவ் யூ another round. ஆமாம், நான் உங்களுக்கு திரும்பியும் இன்னொரு ரவுண்டு கொடுக்குறேன். திஸ் இஸ் த தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எழிலன் சொல்கிறான், வாவ் த தேர்ட் ஒன் கிராண்ட்மா. அதாவது அவங்ககிட்ட 2 இருக்குது. இப்போ இன்னொன்று கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகிடும்? அவங்ககிட்ட தேர்ட் ஒன்னாக மாறிடும். அதை தான் அவன் சொல்கிறான். குமரன் சொல்கிறான், வி ஆல் ஹாவ் 3 பணியாரம்ஸ் ஈச் அண்ட் யுவர் பிளேட் இஸ் எம்டி கிராண்ட்மா அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருக்கிட்டையும் திரும்பியும் ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் எத்தனை இருக்கும்? 1 2 3 3 3 3 இருக்கும். அப்போ கிராண்ட்மா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, எம்டி காலியாக இருக்கும். இனியன் சொல்கிறான், ஸோ இட் இஸ் 3 - 3 = 0. அவங்க கிட்ட லாஸ்ட்டாக இருந்தது 3, அதையும் வந்து 3 பேருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 0. அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் கிடைச்ச இந்த சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட்லாம் எழுதிக்கலாமா? இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட். 9 இருந்துச்சு, ஒன்றா கொடுத்தாங்க. அப்போ 3 வந்து மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து 6 கிடச்சிது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா 6 இருந்துச்சு, அதில் வந்து திரும்பியும் ஒவ்வொருத்தருக்கும் 3 கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும்.
தேர்ட் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 3 இருந்துச்சு, திரும்பியும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 3 கொடுத்துட்டாங்க. இப்போ பேலன்ஸ் 6. அப்போ மொத்தம் எத்தனை வந்துச்சு? 1 2 3 சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் நமக்கு கிடைச்சதுனால ஒவ்வொருத்தருக்கும் 3 தான் போகும். ஓகே, நம்ம எத்தனை சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் கிடைக்குதோ அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறதா இருக்கும். ஸோ ஃப்ரம் 9 we can take away 3 பணியாரம்ஸ் 3 times. ஸோ 9ல இருந்து 3 எடுத்தோம்னா எத்தனை டைம்ஸ் எடுக்க முடியும்? 1 2 3 டைம்ஸ் எடுக்க முடியும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லேர்ன். ஒன் டே ரவி saw a tree full of jamun fruits. ஒன் டே ரவி வந்து ட்ரீ ஃபுல்லாக ஜாமன் ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பார்க்குறான். ஜாமன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நாவல் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. த கார்டனர் கேவ் ஹிம் மோர் ஃப்ரூட்ஸ். அப்போ அந்த கார்டனர் என்ன பண்ணுறாரு? இவனுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துட்றாரு. ஹீ கவுண்டட் டெம். அந்த பையன் என்ன பண்ணுறான்? அதை கவுண்ட் பண்ணுறான். தேவர் 20 ஃப்ரூட்ஸ். டோட்டலாக 20 ஃப்ரூட்ஸ் இருந்துச்சான். ரவி ஹேஸ் 20 ஜாமன் ஃப்ரூட்ஸ். He wants to give them to 5 of his friends. He distributed them one by one. So அவன்கிட்ட வந்து 20 ஜாமன் ஃப்ரூட்ஸ் இருந்தது. அவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறான். ஒன் பை ஒன்னா கொடுக்க போகிறான். ஃபர்ஸ்ட் he gave 1 jamun fruit to each of them, which can be expressed as 20 minus 5 equal to 15. So 5 members இருக்காங்களா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் 1 1 1 1 1 கொடுத்துட்றான். அப்போ என்னாச்சு? 5 வந்து போயிடும். ஓகே, டோட்டலாக 20. அதுல இருந்து 5 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஓகே, சரி. ரவி இஸ் லெஃப்ட் வித் 15 ஜாமன் ஃப்ரூட்ஸ். அப்போ அவங்ககிட்ட பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 15 இருக்கு. ஹீ கிவ்ஸ் 1 more ஜாமன் ஃப்ரூட் டு ஈச் ஆஃப் தேம் இன் த செகண்ட் டைம். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் செகண்ட் டைம் திரும்பியும் 1 கொடுக்கணும்னு நினைக்கிறான். திஸ் கேன் பி ரிட்டன் as 15 minus 5 equal to 10. இப்போ பார்த்தீங்கன்னா 15 இருக்கு. திரும்பியும் ஒன்றா கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? 5 மைனஸ் பண்ணணும். அப்போ 15லேருந்து 5 மைனஸ் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். இப்போ அவங்ககிட்ட எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். நவ் ரவி இஸ் லெஃப்ட் வித் 10 ஜாமன் ஃப்ரூட்ஸ். இப்போ அவங்ககிட்ட 10 தான் இருக்கு. ஹீ அகைன் கிவ்ஸ் 1 ஜாமன் ஃப்ரூட் டு ஈச் ஆஃப் ஹிஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ். திரும்பியும் எல்லாருக்கும் ஒன்றா கொடுக்குறான். அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்னு பார்க்கலாமா? வி ரைட் திஸ் as 10 minus 5 equal to 5. திரும்பியும் 5 கொடுத்துட்டான். அவங்ககிட்ட எத்தனை இருக்கும்? 5 தான் இருக்கும். நவ் ரவி இஸ் லெஃப்ட் வித் 5 ஜாமன் ஃப்ரூட்ஸ். இப்போ அவங்ககிட்ட 5 ஜாமன் ஃப்ரூட்ஸ் இருக்கு. he again gives 1 ஜாமன் ஃப்ரூட் to each of his 5 friends. ஸோ திரும்பி என்ன பண்ணுறான்? 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒன்றா கொடுக்குறான். we write this as 5 minus 5 equal to 0. அப்போ அவங்ககிட்ட 5 இருந்துச்சு, திரும்பியும் 5 கொடுத்துட்டான். அப்போ பேலன்ஸ் லாஸ்ட் என்ன இருக்கும்? 0. அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. ஃபைனலி ரவிஸ் பேக் இஸ் எம்டி. அவனுடைய பேக் வந்து எம்டி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. he gives 5 fruits 4 times. ஸோ எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரூட்ஸ் கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ். இஃப் கிராண்ட்மா சின்னத்தாய் ஹேட் 12 பணியாரம்ஸ், ஹவு மெனி பணியாரம்ஸ் வில் ஈச் ஒன் ஆஃப் her 3 grandsons get? கிராண்ட்மானா பாட்டி இல்லையா? பாட்டி சின்னத்தாய் கிட்ட வந்து 12 பணியாரம்ஸ் இருக்கான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிராண்ட்சன்ஸ் இருக்காங்களா. கிராண்ட்சன்ஸ்னால் யார்? பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேர குழந்தைகள் வந்து 3 பேர் இருக்காங்களாம். ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பணியாரம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒன்றா கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அப்படி தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கொடுத்தாங்கன்னு தான் நமக்கு கொஸ்டின். டோட்டலாக எத்தனை? 12. ஸோ ஒவ்வொருத்தருக்கா ஒன்றா கொடுத்தோன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 3 கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றா கொடுக்கும்போது 3 பேருக்கும் என்ன பண்ணிடுவாங்க? 1 1 1 கொடுத்தோன்னா 3 காலி ஆகிடும். அப்போ 12லேருந்து 3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்போ அவங்க கிராண்ட்மா கிட்ட 9 கிடைக்குமா? செகண்ட் ரவுண்டில் திரும்பியும் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்கும்போது 3 கொடுப்பாங்க. அப்போ 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6 கிடைக்கும். இப்போ கிராண்ட்மா கிட்ட 6 இருக்கும். திரும்பியும் தேர்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஒன்றா கொடுக்குறாங்க. அப்போ 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இப்போ 3 இருக்குது. 3லேருந்து ஃபோர்த் ரவுண்டில் திரும்பியும் 3 கொடுத்துட்றாங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்போ லாஸ்ட் என்ன இருக்கும்? அவங்ககிட்ட 0 இருக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை ரவுண்டு கொடுத்தாங்க பாருங்கள்? 1 2 3 4. ஸோ 4 ரவுண்டு கொடுத்ததுனால ஒவ்வொருத்தருக்கும் 4 போயிருக்கும். அவ்வளோதான். எத்தனை ரவுண்ட் கொடுக்குறாங்களோ அத்தனை தான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் போகும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் 4 பணியாரம்ஸ் போகும். ஸோ ஈச் கிராண்ட்சன் கெட்ஸ் 4 பணியாரம்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் கிராண்ட்மா ஹேட் 20 பணியாரம்ஸ் அண்ட் தேர் ஆர் 4 children. அவங்க கிராண்ட்மா கிட்ட பார்த்தீங்கன்னா 20 பணியாரம்ஸ் இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா 4 children இருக்காங்க. ஹவு மெனி பணியாரம்ஸ் வில் ஈச் சைல்டு கெட்? ஒவ்வொரு சைல்டுக்கும் எத்தனை பணியாரம்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. சேம் மெத்தட் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் வந்து 20
ஸோ 4 சில்ட்ரன் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எத்தனை காலியாகும்? 4 காலியாகிடும். ஒவ்வொருத்துக்கும் ஒன்று கொடுக்கும்போது 4 சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும்? 4 வந்து காலியாகிடும். அப்போ 20லேருந்து 4 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு 16 கிடைக்கும். அப்போ இந்த 16 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ அவங்க கிட்ட 16 இருக்கும். இப்போ இந்த 16லேருந்து திரும்பி என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் ரவுண்டில் திருப்பி எல்லாருக்கும் ஒன்று கொடுக்க போகிறாங்க இல்லையா? அப்போ 4 தான் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ 16ல் 4 போச்சுன்னா என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ திரும்பியும் அவங்க கிட்ட 12 இருக்கும். 12 திரும்பியும் என்ன பண்ண போகிறாங்க? 4 மைனஸ் பண்ண போகிறாங்க தேர்ட் ரவுண்டில். அப்போ 12 4 போச்சுன்னா 8 கிடைக்கும். இப்போ இந்த 8 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ திரும்பியும் 4 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 8ல் 4 போச்சுன்னா நமக்கு 4 கிடைக்கும். இப்போ லாஸ்ட் அவங்க கிட்ட 4 இருக்கும். திரும்பியும் 4th ரவுண்டில் ஆளுக்கு ஒன்று கொடுக்கும் போது 4 காலி ஆகிடும். அப்போ 4ல் 4 போச்சுன்னா 0 வந்துடும். ஸோ டோட்டலாக எத்தனை ரவுண்டுன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. ஸோ 5 ரவுண்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 பணியாரம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளஷர் டைம். ரைட் த சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் ஃபார் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் 2 ரிப்பீட்டட்லி ஃப்ரம் 10. அதாவது ரிப்பீட்டடாக 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து. ஓகே, ஸோ டோட்டலாக இதில் 10 ஆப்பிள்ஸ் இருக்குது. இதில் 2 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதனால தான் இங்கே 2 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். அப்போ இது எப்படி எழுதணும்னா டோட்டலாக 10 அதில் 2 வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம், டேக் அவே பண்ணுறோம். அதனால் -2 போடுறோமா? அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குது? இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் 8 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 8 இருக்குது. ஸோ இது கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 வரும். ஸோ இங்கே என்ன வருதோ அதுதான் இங்கே வரும். ஓகே, ஸோ 8 இருக்குது. அதில் என்ன பண்ணிட்டாங்க? 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ -2 போட்டுக்கிறோம். இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 இருக்கும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. நம்ம இங்கே 6 போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அதில் 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். அப்போ எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4. அப்போ ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஈக்குவல் டு சைன் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதில் 2 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ எத்தனை இருக்கும்? 1 2 இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கிட்டே இருக்கும் 2 தான் இருக்கும். அதுலேயும் 2 எடுக்க போகிறோம். இப்போ 2 - 2 என்ன ஆகும்? 0. எதுவுமே இல்லை பாருங்க. இருக்கிறதே 2, அதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. அப்போ எதுவுமே இல்லை. இப்போ 0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் 2 இஸ் சப்ட்ராக்டட் டு கெட் 0. எத்தனை வாட்டி 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5. ஸோ 5th டைமில் தான் நமக்கு என்னாச்சு? 0 வந்துச்சு. அதனால இங்கே நம்ம 5 போடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சப்ட்ராக்ட் 4 ரிப்பீட்டட்லி ஃப்ரம் 20. ஸோ 20லேருந்து 4 வந்து நம்ம ரிப்பீட்டடாக சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 20 வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 4 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். அப்போ எத்தனை இருக்கும்? ஸோ 20 - 4 போட்டுக்கலாம். இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 வரும். ஸோ 16 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 16 இங்கே போட்டுக்கலாம். அதில் எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம்? 1 2 3 4. ஏன்னா 4 தான் ரிப்பீட்டடாக சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதது கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 12 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட 8 இருக்குது. அதில் வந்து 4 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 1 2 3 4 இருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 4 தான் இருக்குது. அதுலேயும் 4 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0. எல்லாமே நம்ம பண்ணியாச்சு, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் 0 தானே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் 4 இஸ் சப்ட்ராக்டட் டு கெட் 0. ஸோ 4 எத்தனை டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வந்துச்சுன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு 0 வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லேர்ன். லெட் அஸ் டூ ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் யூசிங் நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன் யூஸ் பண்ணி ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இங்கே 1 2 3 ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். The frog can leap 3 units in 1 attempt. லீப்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஜம்ப். ஒரு ஜம்புக்கு 3 யூனிட்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுது. ஓகே, 3 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்குது ஒரு ஜம்புக்கு, ஒரு அட்டம்ப்ட். இஃப் த frog wants to return to its original position from 15. ஸோ ஃப்ராக் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு? ஜம்ப் பண்ணி இங்கே போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து திரும்பியும் அது வந்து அவங்க வீட்டுக்கு போகணுமா? ரிட்டர்ன் ஆக போகுது அவங்க வீட்டுக்கு. ஸோ எங்கேருந்து போக போகுது? இப்போ 15லேருந்து போக போகுது. ஸோ 15லேருந்து ஜம்ப் பண்ணி அவங்க வீட்டுக்கு வரப்போகுது. தென் இட் கேன் பி ஷோன் யூசிங் நம்பர் லைன் கிவன் above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 15லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ஃப்ரம் 15 அண்ட் லீப் இன் 3s up to 0. ஸோ 3 ஜம்ப் பண்ணி போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? 0க்கு போக போகிறோம். ஃப்ராக் வில் ரீச் 0 in 5 leap of
3 யூனிட்ஸ் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 3 ஜம்ப் பண்ணி போகுது. எத்தனை வாட்டி ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஜம்ப் பண்ணுச்சு. லீப் பார்த்தீங்கன்னா 5, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் ஜம்ப்டு 5 டைம்ஸ். 5 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஜம்ப் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 15 டு ரீச் 0. 15 ஸ்டார்ட் ஆகிட்டு 0வை ரீச் ஆகிறதுக்கு எத்தனை வாட்டி ஜம்ப் பண்ணுச்சு, 5 டைம்ஸ் ஜம்ப் பண்ணுச்சு. ஸோ தட் இஸ் 15 - 3 யூனிட்ஸ் தானே வந்து நமக்கு இங்கே ஒவ்வொரு ஜம்புக்கும் எடுத்துக்கிச்சு. அப்போ அந்த 3 தான் ஃபஸ்ட்டு அந்த 15லேருந்து சப் பண்ணுறோம். அப்போ 15ல் 3 போச்சுன்னா 12 கிடைக்கும். ஸோ ஒரு ஜம்ப்பு ஃபினிஷ் ஆன பிறகு அது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 12 இருந்துச்சு. அந்த 12 இங்கே போட்டுக்கிறோம். திரும்பியும் 3 யூனிட்ஸ் இல்லையா, அப்போ அந்த 3 வந்து சப்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 9. பாருங்கள், இங்கேருந்து 3 யூனிட்ஸ் சப்ராக்ட் பண்ணும்போது 9 வந்துடுச்சு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. திருப்ப 9லேருந்து திரும்பியும் 3 யூனிட்ஸ் வந்து ஜம்ப் பண்ணி போக போகுது. அப்போ 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6 கிடைக்கும். இப்போ 6 வந்தாச்சு. இங்கேருந்து திருப்பியும் 3 யூனிட்ஸ். அப்போ 6 - 3 வந்து 3 கிடச்சிரும். திரும்பியும் இங்கேருந்து ஒரு 3 யூனிட்ஸ். அப்போ 3 - 3 வந்து 0 கிடச்சிரும். அப்போ பாருங்கள், 1 2 3 4 5. 15 போட்டு 3யை வந்து 5 டைம்ஸ் வந்து மைனஸ் சிம்பிள் போட்டு போட்டுருங்க. ஓகே, ஸோ -3 -3 -3 -3 -3 -3 போட்டுட்டு 5 டைம்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே 5 வந்திருக்கு இல்லையா, ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ். ட்ரா த லீப்பிங் பொசிஷன் ஆஃப் த ஃப்ராக் ஆன் த லைன் டு ரிட்டர்ன் டு 0. ஃபர்ஸ்ட் ஒன் 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 20லேருந்து அது வந்து 0க்கு ரிட்டர்ன் ஆக போகுது. ஒவ்வொரு ஜம்புக்கும் 2 யூனிட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து 2 யூனிட்ஸ்னால் 1 2. ஸோ இங்கே வந்துடும். இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். இப்போ 18ல் வந்துடுச்சு. திரும்பியும் 1 2. இங்கேருந்து 16க்கு வந்துடும். திரும்பியும் ஜம்ப் ஆகி இங்கே வந்துடும். பாருங்கள், 1 2. திரும்பியும் இங்கேருந்து ஜம்ப் ஆகி இங்கே வந்துடும். 1 2 இல்லையா. நெக்ஸ்ட்டு 1 2 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு 1 2 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 1 2 இங்கே வந்துடும். அப்புறம் 1 2 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 1 2 இங்கே வந்துடும். லாஸ்ட்டாக 1 2 0க்கு வந்துடும். ஸோ எத்தனை வாட்டி ஜம்ப் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் லீப்ஸ்னால் எத்தனை வாட்டி ஜம்ப் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே 10 போட்டுக்கலாம். இப்போ ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஜம்ப்புக்கும் எத்தனை யூனிட் வந்து அது ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஜம்புக்கும் 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிச்சு. அப்போ நம்ம 2 2 தான் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தான் நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ 20யை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். என்ன சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ். எத்தனை யூனிட் அப்படின்றத தான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2வை தான் இப்போ எத்தனை டைம்ஸ் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா 10. அப்போ அத்தனை டைம்ஸ் நம்ம வந்து 2வை போடணும். அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் தான் போட்டு வரணும், 2லாம் போடக்கூடாது. ஏன்னா இது சப்ட்ராக்ஷன். ஸோ -2 -2 -2 10 டைம்ஸ் 2 வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டைம்ஸ் நான் வந்து 2 வந்து போட்டாச்சு. -2ன்னு போட்டிருக்கேன். 0 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 20ல் இருந்து 0வை ரீச் பண்ணியிருக்கோம். எத்தனை ஜம்ப் பண்ணினா 10 ஜம்ப் பண்ணி ஒவ்வொரு ஜம்புக்கும் 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ லாஸ்ட்டாக கண்டிப்பாக 0 தான் வரும். ஏன்னா 20லேருந்து நம்ம 0 தான் ரீச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு ஜம்புக்கு 5 யூனிட்ஸ் எடுத்துக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 20லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5 ஜம்ப் பண்ண போகுது. அப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஸோ இங்கே வரப்போகுது. ஸோ இங்கேருந்து இங்கே போட்டுக்கலாம். ஒரு ஜம்புக்கு 5 யூனிட்ஸ் எடுத்துக்குது. திரும்பியும் இங்கேருந்து கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5. ஸோ இங்கே வந்துடும். ஸோ இங்கேருந்து இப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஸோ 5க்கு வந்துடும். இங்கேருந்து இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5. 0க்கு வந்துடுச்சு. ஓகே, லாஸ்ட்டாக 0 தான் அது ரீச் ஆகணும். எத்தனை ஜம்ப் வந்திருக்கு பாருங்கள், 1 2 3 4. ஸோ 4 ஜம்ப்ஸ் வந்திருக்கு. அதுதான் நம்பர் ஆஃப் லீப்ஸ். ஸோ இங்கே 4 போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் எழுத போகிறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 20லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்? இங்கே எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அதை தான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எத்தனை டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்? 4 டைம்ஸ். ஸோ 5 வந்து 4 டைம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. -5 -5 -5ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 20லேருந்து 4 டைம்ஸை வந்து 5வை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன தான் கிடைக்கும்? நமக்கு இங்கேருந்து இங்கே ரீச் ஆகுமா? 0 தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் எடுத்துக்க போகிறோம் ஒரு ஜம்புக்கும். ஸோ இங்கேருந்து பாருங்கள் 1 2 3 4. இங்கேருந்து 4. ஓகே, நெக்ஸ்ட் 1 2 3 4 12க்கு வந்துடும். நெக்ஸ்ட் 1 2 3 4 8க்கு வந்துடும். நெக்ஸ்ட் 1 2 3 4 4க்கு வந்துடும். நெக்ஸ்ட் 1 2 3 4 0க்கு வந்துடும். ஸோ எத்தனை ஜம்ப் கவுண்ட் பண்ணுங்க? 1 2 3 4 5 ஜம்ப்ஸ் வந்திருக்கா? இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 20லேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்? 4 யூனிட்ஸை
எத்தனை டைம் போட போகிறோம்? 5 டைம்ஸ் போட போகிறோம். ஸோ 4 வந்து 5 டைம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. என்ன கிடைக்கும்? நமக்கு கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். ஸோ 20லேருந்து 5 ஜெம்ஸ் வரும். 4 யூனிட்ஸாக வரும்போது நமக்கு 0வை ரீச் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் மென்டல் மேக்ஸ். வனிதா had 50 mangoes and she made packets of 5 mangoes. வனிதா கிட்ட பார்த்தீங்கன்னா 50 மேங்கோஸ் இருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னா பேக்கெட்டாக அதை ரெடி பண்ணுறா. ஒவ்வொரு பேக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா 5 மேங்கோஸ் வந்து போடுறாளாம். போட்டுட்டு அதை வித்துடுறா. ஸோ ஹவு மெனி பேக்கெட்ஸ் டஸ் ஷி மேக்? எத்தனை பேக்கெட்ஸ் அவள் வந்து செஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு நம்பர் லைன்ஸில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 20 வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்போ அது 50 வரைக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 5 மேங்கோஸ் அப்படின்னு சொன்னால் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எத்தனை ஜம்ப்புன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் எத்தனை ஜம்ப்புன்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்கே நமக்கு ஆன்சர். ஸோ 50லேருந்து சப்ராக்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம். 5 எவ்வளோ வர வரைக்கும் சப்ராக்ட் பண்ண போகிறோம்னா 0 வர வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ பண்ணலாமா? இப்போ பாருங்கள் 50. ஸோ 50ல் இருந்து நான் 5வை சப்ராக்ட் பண்ணுறேன். ஏன் 5வை சப்ராக்ட் பண்ணுறேன்? ஒரு பேக்கெட்டில் 5 மேங்கோஸ் இருக்குது அதனால. ஓகே, இப்போ பாருங்கள் 50ல் 5 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 45 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இப்போ 45 இருக்குது. அதில் திரும்பியும் ஒரு 5வை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 40 கிடைக்கும். இப்போ 40லேருந்து திரும்பியும் ஒரு 5வை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 35 கிடைக்கும். ஸோ 35லேருந்து ஒரு 5வை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 30 வரும். ஸோ 30லேருந்து அகைன் ஒரு 5வை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 25 கிடைக்கும். இப்போ 25 இருக்குது. அதுலேருந்து ஒரு 5வை சப்ராக்ட் பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ 20 இருக்குது. 20லேருந்து 5வை சப்ராக்ட் பண்ணால் 15 கிடைக்கும். இப்போ 15 இருக்குது. அதுலேருந்து 5வை சப்ராக்ட் பண்ணால் 10 கிடைக்கும். 10 இருக்குது. அதுலேருந்து 5வை சப்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். இப்போ 5 இருக்குது. அதுலேருந்து 5வை சப்ராக்ட் பண்ணால் 0 கிடைக்கும். ஸோ 0 வரைக்கும் தான் நான் உங்களை போட சொன்னேன். 0 வந்துடுச்சா? இப்போ பாருங்கள் எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 டைம்ஸை வந்து 5வை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். எதுலேருந்து? 50லேருந்து. ஸோ 50லேருந்து 5வை 10 டைம்ஸ் போட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ 10 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 4 5 6 7 8 9 10. எவ்வளோ வந்திருக்கு? 0 வந்திருக்கு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டாங்க? ஹவு மெனி பேக்கெட்ஸ் டஸ் ஷி மேக்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ எத்தனை பேக்கெட்ஸ்? 10 பேக்கெட்ஸ். 10 டைம்ஸ் நமக்கு கிடச்சிது இல்லையா? therefore 10 பேக்கெட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், there are 30 நோட்புக்ஸ் இன் a பாக்ஸ். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 நோட்புக்ஸ் இருக்கா. இஃப் 6 நோட்புக்ஸ் ஆர் டு பி கிவன் டு ஈச் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் 6 நோட்புக்ஸ் கொடுத்துட்றாங்களாம். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் தி நோட்புக்ஸ்? அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நோட்புக்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 30லேருந்து 6ை மைனஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம். எவ்வளோ கிடைக்கணும்? 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம 30லேருந்து 6ை மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 30லேருந்து 6ை மைனஸ் பண்ணால் நமக்கு 24 கிடைக்குமா? ஸோ 24லேருந்து 6ை மைனஸ் பண்ணால் நமக்கு 18 வரும். 18லேருந்து 6ை மைனஸ் பண்ணால் 12 வரும். ஸோ 12லேருந்து 6ை மைனஸ் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். இப்போ 6லேருந்து 6ை மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிடும். அவ்வளோதான், 0 கிடச்சிருச்சு. அப்போ எத்தனை டைம் பாருங்கள்? 1 2 3 4 5 டைம்ஸ். அப்போ 30லேருந்து 6ை 5 டைம்ஸ் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடச்சிடும். ஸோ 5 டைம்ஸ் போட்டாச்சா? அப்போ 0 கிடச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் ஆன்சர் எப்படி எழுதிக்கணும்னா எத்தனை ஸ்டூடெண்ட் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ therefore எத்தனை டைம்ஸ் வந்தது? 1 2 3 4 5 வந்துச்சு இல்லையா? 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 20 members plan to cross the river by boat. ரிவரை வந்து போட்டில் போயிட்டு கிராஸ் பண்ண போகிறாங்க. எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 members. ஈச் போட் கேன் கேரி 4 members. ஒவ்வொரு போட்லேயும் 4 பேர் போக முடியுமா? ஹவு மெனி டைம் த போட் நீட்ஸ் டு டேக் தெம்? அதை எத்தனை தடவை வந்து அந்த போட் வந்து போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டோட்டலாக 20 members-ஆ? ஒரு போட்டில் 4 பேர் தானே போக முடியும். அப்போ 20லேருந்து 4 மைனஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ 0 வர வரைக்கும், ஏன்னா எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரிவரை கிராஸ் பண்ணி அவங்க விட்டுடணும். அப்போ லாஸ்ட்டில் 0 இருப்பாங்க இல்லையா? ஸோ 0 வர வரைக்கும் நம்ம 4 மைனஸ் பண்ணணும். எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், 20ல் 4 பண்ணால் 16 வருமா? இப்போ 16லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 12 கிடைக்கும். 12ல் 4 மைனஸ் பண்ணால் 8 கிடைக்கும். 8ல் 4 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். 4ல் 4 மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ எத்தனை டைம்ஸ் பாருங்கள்? 1 2 3 4 5 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இது எப்படியே எழுதலாம்? 20லேருந்து 4ை 5 டைம்ஸ் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 டைம்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். லாஸ்ட்டாக ஆன்சர் எப்படி சொல்லணும்? ஹவு மெனி டைம் த போட் நீட்ஸ் டு டேக் தெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 5 டைம்ஸ் வந்திருக்கு. therefore 5 டைம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க மணி ஹேஸ் 15 rupees வித் him. மணி கிட்ட வந்து 15 rupees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் he wants to buy newspaper by spending 3 rupees a day. அவங்க வந்து நியூஸ் பேப்பர் வாங்கணும்னா ஒரு நாளைக்கு 3 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா. For how many days can he buy the newspaper? அப்போ எத்தனை நாள் வந்து அவங்க நியூஸ் பேப்பரை வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15 rupees. ஸோ ஒரு நாளைக்கு 3 rupees ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 15லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டு வரணும், 0 வர வரைக்கும் மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 15லேருந்து 3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஸோ 12லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 9 வரும். ஸோ 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6 வரும். 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். 3லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 0 வந்துடும். அப்போ எத்தனை டைம்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 டைம்ஸ். அப்போ 15ல் இருந்து 5 டைம்ஸ் வந்து 3 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ லாஸ்ட் ஆன்சர் என்ன எழுதிக்கலாம், ஹவு மெனி டேஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும், 5 days அப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா 5 டைம்ஸ் நமக்கு வந்திருக்கனால 5 days தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் 5th. காவ்யாஸ் அங்கிள் gave her 20 date fruits and asked her to eat 2 fruits a day. காவ்யாவுடைய அங்கிள் வந்து டேட் ஃப்ரூட்ஸ் வந்து 20 கொடுக்குறாங்க, பேரிச்சம்பழம். ஓகே, ஒரு நாளைக்கு வந்து 2 ஃப்ரூட்டை வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி டேஸ் கேன் ஷி ஈட் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை நாள் அவள் சாப்பிட்ருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும், 20லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும். 0 வர வரைக்கும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ பாருங்கள், 20லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், 20ல் 2 போனால் 18 கிடைக்கும். ஸோ 18ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 16 வருமா. 16ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 14 கிடைக்குமா. இப்போ 14ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணுறேன், நமக்கு 12 கிடைக்கும். சரி, இப்போ 12லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 10 கிடைக்கும். இப்போ 10லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 8 கிடைக்கும். 8லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 6 கிடைக்கும். 6லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்கும். 4லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும். 2லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 கிடைக்கும். இப்போ 0 வந்துருச்சா. அப்போ எத்தனை டைம் பார்க்கலாமா, 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 டைம்ஸ் வந்து 20லேருந்து 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 10 டைம்ஸ் போட்டுக்கலாமா, -2 -2 -2ன்னு 10 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 போட்டாச்சு. 9 10 போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். அப்போ 10 தான் ஆன்சர். எத்தனை டே அப்படி தானே கேட்டிருக்காங்க, நமக்கு எத்தனை டேஸ்ன்னு, ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. தேர்ஃபோர் 10 days அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் யூனிட்டில் மீட் பண்ணுவோம். டட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.